அனைவருக்கும் வணக்கம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி என் முன்னோர்களின் ஆசியோடு இன்றைய தொழில்முறை வாஸ்து முன்னோட்ட வகுப்பில் கலந்து கொண்டுள்ள அனைத்து நண்பர்களையும் அஸ்ட்ரோ வாஸ்து சதீஷ்குமார் அவர்களின் சார்பாக வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றேன். இந்த தொழில்முறை வாஸ்து முன்னோட்ட வகுப்பு அப்படிங்கிறது அற்புதமா இப்ப தொடங்க இருக்கிறோம். நம்ம வகுப்பு அப்படிங்கிறது அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை வர மே 6ஆம் தேதி தொடங்குது. அதற்கு முன்னாடி ஒரு அற்புதமா ஒரு முன்னோட்ட வகுப்பு அப்படிங்கிறது தொடங்க இருக்கிறோம். இன்றைக்கு வாஸ்து அப்படின்னு இல்லாமல் எந்த ஒரு வேலையும் தொடங்குவதே கிடையாது. வாஸ்து அப்படிங்கிறது அவ்வளவு முக்கியம். ஏன்னா நம்ம ஒரு வேலையை செய்யறோம் அப்படின்னா அதை திறம்பட தெளிவா ஒரு விஷயத்தை எந்த வேலையை எவ்வாறு செய்யணுமோ அவ்வாறு நம்ம செய்யும் பொழுது அந்த அதற்கான பலனை நம்ம முழுமையா அனுபவிக்கிறோம். தவறா செய்யும் பட்சத்துல அதற்கான பலனை நம்ம அனுபவிக்கிறோம். அப்போ ஒரு வேலையை தொடங்குவதற்கு முன்னாடியே 100% பெர்ஃபெக்டா ஒரு விஷயத்தை இது இப்படித்தான் பண்ணணும், ஒரு விஷயத்தை வாஸ்துனா இதுதான், இதுல இந்தந்த விஷயங்களை இப்படித்தான் பண்ணணும் அப்படின்னு தெளிவா ஒவ்வொரு காரியமும் நம்ம ஒரு அடியும் எடுத்து வைக்கும் பொழுது, ஏன்னா ஒரு வீடு அப்படிங்கிறது அவ்வளவு சீக்கிரம் கட்ட முடியாது. அவங்கவுங்க ஆயுளுக்கு அவங்கவுங்க சம்பாத்திரத்துக்கு ஒரு தடவை தான் நம்ம வீடு கட்டுறோம். ஒரு தடவை தான் ஒரு அலுவலகம் அப்படிங்கிறது தொடங்குறோம். அப்ப தொடங்குறப்ப அது சரியான முறையில ஒரு வாஸ்துப்படி சரியான முறையில அமைக்கிறப்ப அது மிகப்பெரிய நமக்கு ஒரு வெற்றி ஒரு வளர்ச்சியை கொடுக்குது. தவறா இருக்கிற பட்சத்துல அதற்கான பலனையும் நம்ம அனுபவிக்கிறோம். அப்ப இந்த வாஸ்து அப்படிங்கிறது எவ்வாறு செயல்படுகிறது, எதன் அடிப்படையில் செயல்படுகிறது அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம சூப்பரா இன்னைக்கு இந்த முன்னோட்ட வகுப்பு அப்படிங்கிறதுல பார்க்க இருக்கிறோம். ஓகே, இந்த வாஸ்து அப்படிங்கிறது எப்பயுமே ஜோதிடம் என்றால் நவ கிரகங்கள் அடிப்படையில் செயல்படுவது ஜோதிடம். 9 நவ கிரகங்கள் அடிப்படையில் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது என்று சொல்லக்கூடிய 9 நவ கிரகங்களின் அடிப்படையில் செயல்படுவது ஜோதிடம். அதுவே இந்த வாஸ்து என்பது எவ்வாறு அடிப்படையில் செயல்படுகிறது? இந்த வாஸ்து திசைகளின் அடிப்படையில் செயல்படுவது வாஸ்து. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது திசை. ஒரு திசைக்கு தகுந்தாற் போல் இந்த வாஸ்து. அப்படி திசை தெரியாமல் வாஸ்து அப்படிங்கிறதே கிடையாது. அப்போ ஒரு திசைகளின் அடிப்படையில் செயல்படுவது வாஸ்து. அந்த திசைகளுக்கு உள்ள பஞ்சபூதங்களினால் பஞ்சபூதங்கள் அடிப்படையில் செயல்படுவதுதான் வாஸ்து. அப்ப பஞ்சபூதங்கள் அடிப்படையில் ஒரு வாஸ்து அப்படிங்கிறது எவ்வாறு செயல்படுகிறது, அதை வைத்து அதனுடைய பலன் அப்படிங்கிறது எவ்வாறு நிர்ணயம் செய்வது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு இடத்துல இந்த மேல இருக்கிற இந்த திசை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திசை அப்படிங்கிறது எதுன்னு பார்ப்போம். இதுல பாத்தீங்கன்னா மேல இருக்க இந்த திசைக்கு பெயர் வடக்கு திசை, கீழே இருக்க இந்த திசைக்கு பெயர் தெற்கு திசை, இந்த திசைக்கு பெயர் கிழக்கு திசை, இந்த திசை மேற்கு திசை. அப்ப இதுல இந்த வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய இந்த திசை அப்படிங்கிறது வடகிழக்கு திசை. இந்த வடகிழக்கு திசைய நம்ம ஈசானிய மூலை அப்படின்னு சொல்றோம். சில ஊர்ல இத சனி மூலைன்னு சொல்லுவாங்க, அந்தந்த ஊர் வழக்கப்படி. இந்த தெற்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய இந்த திசைக்கு பெயர் தென் கிழக்கு. இந்த திசையை நம்ம அக்னி மூலை அப்படின்னு சொல்லுவோம். தெற்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய தென்கிழக்கு திசைய நம்ம அக்னி மூலை அப்படின்னு சொல்றோம். அதே போல இந்த தெற்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய இந்த திசைய நம்ம தென்மேற்கு திசை அப்படின்னு சொல்றோம். அதே போல இந்த திசைய நம்ம நிருதி மூலை அப்படின்னு சொல்றோம். இந்த மேற்கும் வடக்கும் சந்திக்கக்கூடிய இந்த திசைய நம்ம வடமேற்கு திசை அப்படின்னு சொல்றோம். இத நம்ம வாயு மூலை அப்படின்னு சொல்றோம். அப்ப மொத்தம் திசைகள் அப்படிங்கிறது என்னென்ன திசைகள் அப்படிங்கறத பார்த்துட்டோம். அப்ப இந்த திசைகள்ல பஞ்சபூதங்களினால் பஞ்சபூதங்களின் அடிப்படையில் செயல்படுவது வாஸ்து. பஞ்சபூதங்களின் அடிப்படையில் செயல்படுவது வாஸ்து.
அப்ப பஞ்சபூதங்களின் அடிப்படை அப்படிங்கிறதுல எப்படி செயல்படுகிறது? பஞ்சபூதம்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பஞ்சபூதம் அப்படிங்கிறது நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய இந்த 5 விஷயங்களை தான் நம்ம பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்றோம். அப்ப நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய இந்த 5 விஷயங்களை தான் நம்ம பஞ்ச பூதங்கள் அப்படின்னு சொல்றோம். அப்ப பஞ்சபூதங்களின் அடிப்படையில் செயல்படுவது வாஸ்து அப்படின்னு சொல்லிட்டோம். அப்ப பஞ்சபூதங்கள் என்பது நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய இந்த 5 விஷயங்களை தான் நம்ம பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்றோம். அதுல இந்த பிரபஞ்சம், இந்த பூமி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வட்ட வடிவுல இருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய இந்த வடகிழக்கு பகுதி அப்படிங்கிற பகுதி 23.30 டிகிரி வடகிழக்கு திசையில ஒன் சைடா இப்படி சாஞ்சிட்டு. நல்லா பாருங்க, வடகிழக்கு திசையில இந்த பிரபஞ்சம், இந்த பூமி 23.30 டிகிரி அளவுக்கு ஒன் சைடா இப்படி சாஞ்சிட்டு. அப்ப இப்ப சாஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா, ஒரு இடத்துல ஒரு சைடா சாஞ்சிட்டு இருக்குன்னா, எந்த சைடு சாய்வா இருக்கோ அந்த சைடு பள்ளம் அப்படின்னு பேசிக்க. ஒரு சைடு இப்படி சாஞ்சிட்டு இருக்குன்னா அந்த சைடு பள்ளம் அப்படின்னா, அப்ப பள்ளம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி அப்படிங்கிறது வடகிழக்கு. அதனாலதான் சாஸ்திர ரீதியாவே வடகிழக்கு மூலை எப்பயுமே பள்ளமா இருக்கணும், பள்ளமா இருக்கணும்னு சொல்றது காரணம் என்னன்னாவே இயற்கை நீதி அது. அப்ப இயற்கை பிரபஞ்சமே, இந்த பூமியே வடகிழக்கு திசையில 23.30 அப்படிங்கிறது ஒன் சைட சாஞ்சிட்டு. சார் தயவு செய்து கொஞ்சம் மீட் பண்ணிடுங்க. அப்ப 23.30 டிகிரி ஒன் சைட சாஞ்சிட்டு இருக்கப்ப அந்த திசை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வடகிழக்கு திசை ஈசானிய மூலை பள்ளம். இதுல பாத்தீங்க அப்படின்னா பஞ்சபூதம் அப்படிங்கிறது நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய இந்த 5 விஷயங்களை தான் பஞ்சபூதங்கள். அதுல ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு தன்மை இருக்கு, வேற ஒண்ணுமே இல்லை. அதாவது இந்த வாஸ்து அப்படிங்கறத ஒரே வரியில சொல்லணும் அப்படின்னா, யாரார எங்கெங்க அமர வைக்கணும், அதே வாஸ்து, வேற எதுவுமே இல்லை. யாரார எங்கெங்க அமர வைக்கணும். ஒரு வீடு கட்டடம் கட்டுறோம், வீடு கட்டுறோம், அல்லது ஒரு மேம்பாலம், ஒரு கான்ட்ராக்ட் பண்ணணும். அந்த வேலை யாரு செய்தால் சரியாக இருக்கும்? ஒரு சிவில் இன்ஜினியர் அப்படிங்கிறத அந்த வேலையை செஞ்சா அது 100% பெர்ஃபெக்டா இருக்கும். அதை விட்டுட்டு ஒரு டாக்டர் கூட்டிட்டு வந்து இந்த ஒரு பாலம் கட்டணும், மேம்பாலம் கட்டணும், இதை ஒன்று கட்டி கொடுங்க அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அந்த வேலை எவ்வளவு தூரம் பெர்ஃபெக்டா இருக்கும்? அதுவே ஒரு ஆபரேஷன், ஏதாவது ஒரு இஷ்யூ, ஒரு ஹார்ட் இஷ்யூ, ஒரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும், அப்ப யாரு பண்ணணும்? அதை ஒரு டாக்டர் தான் பண்ணணும். அதை விட்டு ஒரு சிவில் இன்ஜினியரை கூப்பிட்டு இவருக்கு ஹார்ட்ல பிரச்சனை, இவருக்கு ஒரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும் அப்படின்னா எப்படி இருக்கும்? அப்ப யாரு எந்தெந்த வேலை செஞ்சு சரியா இருக்கும்? அது மாதிரிதான் இது வாஸ்து. யார எங்கெங்க அமரும், வேற ஒண்ணுமே கிடையாது. ஒரு வீடு அப்படின்னா, இந்த ஒரு வீடு மனிதன் வாழக்கூடிய பகுதி அப்படிங்கிறதுல இந்த பஞ்சபூதங்கள் எங்கெங்க இருக்கோ அங்கதான் ஒரு உயிர் அப்படிங்கிறது வாழ முடியும். ஒரு மனிதன் வாழணும் அப்படின்னா அதுல பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம் அப்படிங்கிற இந்த 5 விஷயமும் எந்த இடத்தில் இல்லையோ அந்த இடத்துல ஒரு உயிர் அப்படிங்கிறது இருக்காது கண்டிப்பா. பஞ்சபூதம் என்று சொல்லக்கூடிய நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய இந்த 5 விஷயங்கள் இல்லாத இடத்தில் ஒரு உயிர் அப்படிங்கிறது வாழ முடியாது, ஒரு உயிர் ஜனனம் ஆகாது. அப்ப இந்த 5 விஷயமும் இருக்கிற இடத்துல நம்ம இருக்கிறோம். அப்ப இந்த 5 விஷயமும் இருக்கிற இடத்துல இருந்தாலும் அந்தந்த விஷயம் அங்கங்க இருக்கணும். மனிதன் இருக்கானா காது இந்த சைடு இருக்கணும், மூக்கு முன்னாடி இருக்கணும், கை கீழே இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் ஒரு இது இருக்கு. இதெல்லாம் மாறி இருந்தா எப்படி இருக்கும்? இது எல்லாம் சேர்ந்து மனிதனாக இருக்கலாம். ஒரு மனிதனுக்கு கை இருக்கணும், கால் இருக்கணும், மூக்கு இருக்கணும், காது இருக்கணும், வாய் இருக்கணும், எல்லாமே இருக்கணும். ஆனா அது அங்க இருக்கணும், அதுதான் அது ஒரு லட்சணமா இருக்கும்.
மாறி இருந்தா எப்படி இருக்கும்? அப்ப அந்த பஞ்சபூதம் இந்த 5 விஷயம் இல்லாம உயிர் வாழ முடியாது. ஆனா அந்த 5 விஷயமும் எங்கெங்க இருக்கணுமோ அங்கங்க இருக்கணும், மாறி இருக்கக்கூடாது. அதனாலதான் யாரை எங்கெங்க அமர வைக்கணும், அவங்கவுங்கள அங்கங்க அமர வைக்கிறதா. ஏன்னா ஒரு வீடு அப்படிங்கிறது இருக்குன்னா அந்த 5 விஷயம் இல்லாமல் அந்த வீடு அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா அந்த பிரபஞ்சமே இல்லாதப்ப நம்ம வீடு இல்லை. அப்ப அதுல ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கு. அதுல நீர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீருடைய தன்மை அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீருடைய தன்மை என்ன? மேட்டிலிருந்து பள்ளத்தை நோக்கி பாய்ந்தோடியக்கூடியது நீர், வேற எதுவுமே கிடையாது. அப்ப இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்கு? பிரபஞ்சம் வடகிழக்கு திசையில 23.30 டிகிரி ஒன் சைடா சாஞ்சிட்டு இருக்கு வடகிழக்கு திசையில. அப்ப ஒன் சைடா இப்படி 23.30 டிகிரில இப்படி சாஞ்சிட்டு இருக்கிறப்ப அந்த திசை பள்ளம் அப்படின்னு நான் முதல்ல சொல்லிட்டேன். அப்ப இந்த நீருடைய தன்மை என்னன்னா, மேட்டு பகுதியிலிருந்து பள்ளத்தை நோக்கி பாய்ந்தோடக்கூடியது நீர், வேற எதுவுமே இல்லை. அப்ப நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? பள்ளம் அப்படிங்கிறது வடகிழக்கு மூலை. அப்ப வடகிழக்கு மூலையை நோக்கி நீரானது பாய்ந்தோடுகிறது. ஒரு இடத்துல நீரானது பாய்ந்தோடுகிறது என்றால் அந்த இடத்தில் நீர் வளம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறது. அப்ப நீர் வளம் அப்படிங்கிறது ஒரு இடத்துல அதிகமாக இருந்தா அந்த இடத்துல நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை செய்வது சிறப்பு. எங்க என்ன இருக்கோ, யாருக்கு பணம் இருக்கோ அவங்களோட கடன் கேட்டா கிடைக்கும். அப்ப வடகிழக்கு திசையை நோக்கி நீரானது பாய்ந்தோடும் பொழுது அங்க நீர் வளம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அப்ப நீர் வளம் அதிகமாக இருக்கிற இடத்துல நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை செய்வது, வேற எதுவுமே கிடையாது. அப்ப பஞ்ச பூதங்கள்ல நீர் இடம் அப்படிங்கிறது நீர் தத்துவம். நீர் தத்துவம்னா என்ன அர்த்தம்? நீர் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுக்கும் பேரு தான் நீர் தத்துவம். அப்ப நீர் தத்துவம் அப்படிங்கிறது எங்க அப்படின்னா இந்த வடகிழக்கு மூலை அப்படிங்கிறதான் நீர் தத்துவத்துக்குரிய இடமே. பஞ்சபூதங்கள்ல வடகிழக்கு மூலை அப்படிங்கிறது நீர் தத்துவத்துக்குரிய இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு திசை பள்ளமாக இருந்தால் அதற்கு நேர் எதிரான திசை மேட்டு பகுதியாக இருக்கும், அதுல மாற்று கருத்தே கிடையாது. அப்ப வடகிழக்கு திசை பள்ளம்னா அதற்கு நேர் எதிரான தென்மேற்கு மூலை அப்படிங்கிறது மேட்டு பகுதி, மேடு அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல தென்மேற்கு மூலையை நம்ம நிறுதி மூலை அப்படின்னு சொல்றோம். நிறுதி மூலை என்றால் அதில் உள்ள ஒரு சூட்சமே நிலையான மூலை அப்படின்னு அர்த்தம். நிறுதி மூலை என்றால் நிலையான மூலை அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் இருக்கு இந்த தென்மேற்கு மூலைக்கு. அது இல்லாம அந்த தென்மேற்கு மூலை, அந்த நிலையான மூலைன்னு சொல்லக்கூடிய இந்த நிறுதி மூலையில எந்த விஷயத்த வைக்கிறோமோ அந்த விஷயம் அங்கேயே இருக்கும், மாறாது, நிலையா இருக்கு. அப்ப அங்க எதை வைக்கணும்? நம்ம வீட்டை கட்டணும், நம்ம அங்க தங்கணும். ஒரு இடத்துல வீடு அப்படிங்கிறது நிலையான இடத்துல கட்டணும். அப்ப அந்த நிலையான இடத்துல நம்ம வச்சுக்கணும். நிலையில்லாத இடத்துல வச்சுட்டா என்ன ஆகிடும்? வீட்டை வித்துட்டு போயிடுவோம், அல்லது ஏதோ பிரச்சனை வந்து வெளியே போயிடுவோம். அப்ப ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு ஒரு இஷ்யூஸ் இருக்கு. அப்ப இந்த தென்மேற்கு மூலை அப்படிங்கிற பகுதி மேட்டு பகுதி. அது இல்லாம நம்ம இருக்கிறதுங்கிறது இருக்கிற இடத்திலேயே உயரமான இடத்துல நம்ம இருக்கணும். அப்ப இந்த தென்மேற்கு மூலை அப்படிங்கிறது ஒரு உயரமான இடம் சொல்லும். அதனாலதான் எப்பயுமே தென்மேற்கு உசந்து இருக்கணும், வடகிழக்கு பள்ளமா இருக்கணும்னு சொல்றது. பிரபஞ்சமே அப்படித்தான் இருக்கு. அப்ப பிரபஞ்சம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வீடு கட்டுறோம். பிரபஞ்ச நீதிக்கு எதிராக நம்ம வீடு கட்டுறப்ப வாஸ்து ரீதியா நம்ம பாதிக்கப்படுகிறோம், வேற எதுவுமே கிடையாது. அப்ப இந்த இதுல நிலத்தத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடமே இந்த தென்மேற்கு மூலைதான். அப்ப அந்த தென்மேற்கு மூலை நிலத்தத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துலதான் நம்ம வீடு கட்டி குடியேற வேண்டும். அப்ப வீடு கட்டி குடியேறக்கூடிய இடம் அப்படிங்கிறது நிலத்தத்துவம். அதுதான் நிலையான இடம் மற்றும் உயரமான இடம். அந்த இடத்தான் நம்ம எப்பயுமே வீடு கட்டி குடியேற வேண்டும். அப்ப இந்த 4 மூலைகள்ல நீர் தத்துவத்துக்குரிய இடம் வடகிழக்கு மூலை, நிலத்தத்துவத்திற்குரிய இடம் அப்படிங்கிறது இந்த தென்மேற்கு மூலை. அப்ப நீர் தத்துவம் வடகிழக்கு மூலை, நிலத்தத்துவம் அப்படிங்கிறது தென்மேற்கு மூலை. அதே போல அடுத்து பாத்தீங்கன்னா அந்த பஞ்சபூதங்கள்ல நீர் நிலம் ரெண்டையும் பார்த்துட்டோம். அடுத்து பாத்தீங்கன்னா நெருப்பு மற்றும் காற்று. அப்ப நெருப்புக்குரிய இடம் அப்படிங்கிறது என்னன்னா, நெருப்புக்குரிய இடம் அப்படிங்கிறது
தென்கிழக்கு மூலை, இந்த அக்னி மூலை என்று சொல்வதுதான் நெருப்புக்குரிய இடமே. அப்ப அந்த நெருப்புக்குரிய இடம், அந்த இடத்தை நம்ம நெருப்பு தத்துவத்துக்குரிய இடமே அக்னி மூலை அப்படின்னு சொல்றோம். அதற்கு நேர் எதிரான இந்த வாயு மூலை என்பது காற்று தத்துவத்துக்குரிய இடம். அப்ப நீர் தத்துவத்துக்குரிய இடம் அப்படிங்கிறது வடகிழக்கு மூலை, நிலத்தத்துவத்துக்குரிய இடம் அப்படிங்கிறது தென்மேற்கு மூலை, நெருப்பு தத்துவத்திற்குரிய இடம் அப்படிங்கிறது தென்கிழக்கு மூலையான அக்னி மூலை, காற்று தத்துவத்துக்குரிய இடம் அப்படிங்கிறது வடமேற்கு மூலையான வாயு மூலை. அப்ப ஒரு ஒரு இடத்திற்கும் ஒரு ஒரு தத்துவம் சார்ந்த விஷயங்களை நம்ம பார்த்தோம். அப்ப பஞ்சபூதம் என்று சொல்வது நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய இந்த 5 விஷயங்களை தான் பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்றோம். பஞ்சபூதங்கள் இல்லாத இடத்தில் ஒரு உயிர் அப்படிங்கிறது ஜனனமாகாது. அப்ப ஒரு உயிர் வாழணும்னா இந்த விஷயங்கள்லாம் வேணும். அப்ப ஒரு வீடு அப்படிங்கறது நம்ம முதல்ல என்ன சொன்னோம், இந்த பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 5 விஷயங்களையும் யாரார எங்கெங்க அமர வைப்பது அப்படிங்கறத வாஸ்து, வேற எதுவுமே கிடையாது. அவங்கவுங்கள அமர வைக்கணும். ஒரு சூப்பர்வைசர் இருக்காருன்னா அவருக்கு ஒரு இடம், மேனேஜர் இருந்தாரு அவருக்கு ஒரு இடம், எம்ப்ளாயி வேலை செய்யறவங்க கூலி ஆட்கள் இருக்கானா அவங்களோட இடம். சூப்பர்வைசரை தூக்கி இங்க உட்கார வச்சு கூலி ஆளை தூக்கி அங்க உட்கார வச்சு அந்த வேலை நடக்குமா? அப்படியே உள்டாவா மாறிடும். அப்ப அவங்கவுங்களுக்குரிய ஸ்பேஸ், அவங்கவுங்களுக்குரிய இடம் அப்படிங்கிறது எது அப்படின்னு வாஸ்து ரீதியா பார்த்து அவங்கவுங்கள அங்கங்க அமர வைக்கணும், வேற எதுவுமே கிடையாது. அப்ப இதுல பாத்தீங்கன்னா பஞ்சபூதங்கள்ல நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய இந்த 5 விஷயங்கள்ல 4 விஷயங்களை பார்த்துட்டோம். நீர் பார்த்துட்டோம், நீருக்குரிய இடம் வடகிழக்கு மூலைன்னு பார்த்துட்டோம், நிலத்துக்குரிய இடம் அப்படிங்கிறது தென்மேற்கு மூலைன்னு பார்த்துட்டோம், காற்றுக்குரிய இடம் வாயு மூலை வடமேற்கு மூலைன்னு பார்த்துட்டோம், நெருப்புக்குரிய இடம் அப்படிங்கிறது தென்கிழக்கு மூலை அப்படின்னு பார்த்துட்டோம். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, அதுதான் இந்த ஆகாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். ஒரு இடத்துல ஆகாயம் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமானது. பஞ்சபூதங்கள்லயே இந்த ஆகாயம் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்ப இந்த ஆகாயம் அப்படின்னா என்ன ஃபர்ஸ்ட் அப்படின்னா, இந்த பஞ்சபூதங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த 5 விஷயங்களுக்கு தலைவனே இந்த ஆகாயம். தலைவன் அப்படிங்கிறது ஆகாயம். ஒரு இடத்துல தலைவனுடைய வேலை என்ன அப்படின்னா, தனக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு அவங்கள சேஃப்டியா பார்த்துக்கணும், வெளியில இருந்து அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இருக்காது, அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்கள செய்ய விடணும். அது இந்த ஆகாயத்துக்குரிய வேலை. அப்ப இந்த இடத்துல நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம், நீர், நெருப்பு, நிலம், காற்று அப்படின்னா என்னென்னு தெரியும். ஆகாயம் அப்படிங்கிறது மட்டும் நமக்கு என்ன அப்படிங்கிறதுல, ஆகாயம்னா என்ன? வீட்டுல எங்க சார் ஆகாய தத்துவம் அப்படிங்கிற சார்ந்த இடம் எது, அது எவ்வாறு வேலை செய்யும், அதனுடைய பணி என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா இதுக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா, யாருமே இந்த ஆகாய தத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்லை, அதோட சீரியஸ்னஸ் அப்படிங்கிறது தெரியறதே இல்லை. இப்ப இந்த ஆகாய தத்துவம் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். பஞ்சபூதங்களுக்கு தலைவனே இந்த ஆகாய தத்துவம் தான். அது எவ்வாறு செயல்படுகிறது, எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிற விஷயத்த பார்க்க போறோம். இந்த ஆகாய தத்துவத்தை பொறுத்தளவே சார், இப்ப நம்ம பார்த்திருக்க இந்த இடம் அப்படிங்கிறது வீட்டுடைய சுற்றுச்சுவர்னு வச்சுக்கோங்க. இப்ப இது வீட்டுடைய சுற்றுச்சுவர் நம்ம கட்டி, காம்பவுண்ட் வால் கட்டி வச்சிருக்கோம். அதுல வீடு அப்படிங்கிற ஒரு இடத்தை கட்டுவோம். எக்ஸாம்பிள் வீடு அப்படிங்கிறது இங்க கட்டுறோம்னு வச்சுக்கோங்க. இது வீடு, இது சுற்றுச்சுவர். அப்ப இந்த ஆகாய தத்துவத்துக்குரிய வேலை, ஆகாய தத்துவம் எங்க வேலை செய்யும்னா, இந்த வீட்டிற்கும் இந்த காம்பவுண்ட் வாலிற்கும் இடைப்பட்ட பகுதியில் செயல்படுவதுதான் ஆகாய தத்துவத்துக்குரிய வேலையே. வீட்டிற்கும் காம்பவுண்ட் வாலிற்கும் இடைப்பட்ட பகுதியில் செயல்படுவதுதான் ஆகாய தத்துவத்துக்குரிய வேலையே. அப்ப சுத்தி வர செயல்படும். இந்த இடத்துல செயல்படுவது நீருக்குரிய இடம், இந்த இடத்துல செயல்படுவது நெருப்புக்குரிய இடம், அங்க மட்டும்தான் நெருப்பு. இங்க செயல்படுவது நிலத்திற்குரிய பகுதி, இங்க செயல்படுவது காற்றுக்குரிய பகுதி. இதுல சுத்தி வர இந்த இடத்துல செயல்படுவதுதான் ஆகாய தத்துவத்திற்குரிய வேலையே. அப்ப ஆகாய தத்துவம் என்பது வீட்டிற்கும் காம்பவுண்ட் வாலிற்கும் இடப்பட்ட பகுதியில் சுற்றி வர செயல்படுவதுதான் ஆகாய தத்துவத்திற்குரிய பணியே. அப்ப ஒரு இடத்தில் ஆகாய தத்துவம் அப்படிங்கிறது செயல்படவில்லை என்றால்
வீட்டுக்கு காம்பவுண்ட் வால் இல்லைனாவே அங்க ஆகாய தத்துவம் செயல்படாது. வீட்டுக்கு காம்பவுண்ட் வால் இல்லாட்டி சரி, ஒரு வீட்டை அடுத்த செவுத்தோட ஒட்டி கட்டிட்டாலும் சரி, அல்லது வீட்டோட செவுத்தோட சேர்த்து கட்டிட்டாலும் சரி, காமனா ஒரு செவரை கட்டி நாம தனியா இங்கிட்டு ஒருத்தவங்க இங்கிட்டு ஒருத்தவங்க பிரிச்சுக்கிட்டாலும் சரி, எப்படி இருந்தாலும் அந்த இடத்துல ஆகாய தத்துவம் வேலை செய்யாது. ஒரு வீடு அப்படிங்கிற தனிப்பட்ட முறையில இருக்கு அப்படின்னா அந்த வீட்டை சுற்றி ஒரு காம்பவுண்ட் வால் வேணும். அதை சுத்தி ஒரு ஆளாவது நடந்து போற அளவுக்கு கேப் இருக்கணும் வீட்டை சுத்தி. அப்பதான் அந்த இடத்துல ஆகாய தத்துவம் அப்படிங்கிறதே வேலை செய்யும். ஆகாய தத்துவம் வேலை செஞ்சாதான் ஒரு வீட்டுல பஞ்சபூதங்களினால் பிரச்சனை வராது. இப்போ பஞ்சபூதங்களினால் ஏற்படுகின்ற பிரச்சனை இந்த ஆகாய தத்துவத்திற்கு, நம்ம ஆகாய தத்துவம் அப்படிங்கிறது பாதுகாக்கிறதே அதோட வீட்டுக்கு எப்படி ஒரு செக்யூரிட்டியோ அது போல ஒரு காவலாளி போல இருந்து வீட்டுக்கு வெளியில இருந்து வரக்கூடிய பிரச்சனையை இந்த ஆகாய தத்துவம் அப்படிங்கிறது தடுக்கிறது. அது எவ்வாறு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எது மாதிரி பிரச்சனை அப்படிங்கிற ஒரு பேசிக்கா நம்ம பேசுவோம். இப்ப ஒரு வடக்கு பார்த்த பிளாட், ஒரு 3 பிளாட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள், வடக்கு பார்த்த பிளாட் இப்படி ஒரு 3 பிளாட் இருக்கு. 1ஆம் நம்பர் பிளாட், 2ஆம் நம்பர் பிளாட், 3ஆம் நம்பர் பிளாட், இப்படி ஒரு 3 பிளாட் இருக்கு. இப்ப நம்ம என்ன சொன்னோம், ஒரு வீட்டுக்கு போர் அப்படிங்கிறது நீர் சம்பந்தப்பட்ட போரோ கிணறோ தண்ணி தொட்டி சார்ந்த விஷயங்களை செய்யணும்னா வடகிழக்கு மூலையில தான் செய்யணும் அப்படின்னு சொன்னோம். ஏன் அப்படின்னா, முதல்ல ஒரு தடவை ரீகால் பண்ணிடலாம். வடகிழக்கு மூலை அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சமே 23.30 டிகிரி வடகிழக்கு திசையில சாஞ்சிருக்கு. அப்ப வடகிழக்கு திசையில சாஞ்சிருக்கப்ப அந்த வடகிழக்கு திசை அப்படிங்கிறது பள்ளம் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த நீருடைய தன்மை என்பது மேட்டுப்பகுதியிலிருந்து பள்ளத்தை நோக்கி பாய்ந்து விடக்கூடியது நீருடைய தன்மை. அப்ப ஒரு இடத்துல நீரானது பாய்ந்தோடுகிறது என்றால் அந்த இடத்துல நீர் வளம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அப்ப இந்த நீர் வளம் அதிகமாக இருக்கிற இடத்துல நீர் சம்பந்தப்பட்ட போரோ கிணறோ தண்ணி தொட்டியோ சார்ந்த விஷயங்களை செய்யும் பொழுது அது வாஸ்து ரீதியாக சரியாக இருக்கும். மிச்சப்படி தவறாக செய்யும் பட்சத்தில் அது ரீதியான பிரச்சனைகளை நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்ப இதுல வடகிழக்கு திசை அப்படிங்கிறது இதுதான். இந்த 2ஆம் நம்பர் பிளாட்டுக்காரங்களும் வடகிழக்கு திசை இது, 3ஆம் நம்பர் பிளாட்டுக்காரங்களும் வடகிழக்கு திசை இது. அப்போ 3 பேருமே போர் போடுறாங்க. அவங்க அந்த வடகிழக்கு திசையில போடுறாங்க, இவங்க அந்த வடகிழக்கு திசையில போடுறாங்க, இவங்க இந்த வடகிழக்கு திசையில போடுறாங்க. அவங்க பிளாட்டுக்கு அதுதான் வடகிழக்கு திசை. 3 பிளாட்லயும் இதுல குறிப்பா என்னன்னா காம்பவுண்ட் வால் அப்படிங்கிறது இல்லை. இந்த 3 பிளாட்லயும் இந்த காம்பவுண்ட் வால் அப்படிங்கிறதே கிடையாது. காம்பவுண்ட் வால் இல்லாமல் ஒரு வீடு அப்படிங்கிறது கட்டிடுறாங்க. சார், இப்ப இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, காம்பவுண்ட் வால் இல்லாமல் வீடு அப்படிங்கறது அமைச்சிடுறாங்க. ஆனா 3 வீட்லயும் எப்பயுமே இந்த போர் அப்படிங்கிறது கரெக்டா அவங்கவுங்க வீட்டுக்கு ஈசானிய மூலையில போட்டிருக்காங்க. ஆனா இந்த முதல் நம்பர் வீட்டுல போட்டிருக்க போர் ஈசானிய மூலை, இந்த 2ஆம் நம்பர் போட்டிருக்க போர் அவங்களுக்கு ஈசானிய மூலையா இருந்தாலும் முதல் நபருக்கு இது வாயு மூலை. முதல் நபருக்கு இது வாயு மூலை. அதுவே 3ஆம் நம்பர் பிளாட்காரவங்க போட்டிருக்க பிளாட் இவங்களுக்கு ஈசானியமா இருந்தாலும் 2ஆம் நம்பர் வீட்டுக்காரவங்களுக்கு இது வாயு மூலை. இதே போலதான் ஒரு வீட்டுக்கு செப்டிக் டேங்க்ல இருந்து டாய்லெட் பாத்ரூம்ல இருந்து ஏதோ ஒண்ணு நம்மளுடைய இடத்தில் இல்லாமல் பக்கத்து இடத்துல போட்டிருக்கிறதே நமக்கு ஒரு பாதிப்பு கொடுக்கும், காம்பவுண்ட் வால் இல்லாத வச்சுக்கு. அப்ப இதுல பாருங்க, 2ஆம் நம்பர் பிளாட்டுக்காரவங்க போட்டிருக்க ஒரு 1ஆம் நம்பர் பிளாட்டுக்காரவங்களுக்கு வாயு மூலை. சார், நமக்கு அப்ப இந்த இடத்துல என்ன பாதிக்கப்படுது? வாயு மூலை பாதிக்கப்படுகிறது. ஒரு வீட்டுல வாயு மூலை பாதிக்கப்பட்டாலே அவங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, குரல் சம்பந்தப்பட்ட உபாதைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். இன்னும் அவங்க வீட்டுல கேது அப்படிங்கிறது கெட்டு போயிருக்கப்ப வாயு மூலை அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டால் உங்களுக்கு கேன்சர் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்ப இது மாதிரியான சுச்சுவேஷன்ல நம்ம என்ன செய்யணும் சார் அப்படின்னா, சார் நம்ம வீட்டுல ஒரு திசை பாதிக்கப்பட்டிருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யலாம்? ஒரு வாஸ்து நிபுணரை கூட்டிட்டு வந்து காட்டுறப்ப, சார் இந்த பிரச்சனை இருக்கு, அப்ப இதை கண்டிப்பா இதை க்ளோஸ் பண்ணிடுங்க, இதை இடிச்சிடுங்க அப்படின்னு சொல்லலாம். அப்ப நமக்கு ஒரு பிரச்சனை கொடுக்குதுன்னா அது எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் வேணாம்னு சொல்லிடலாம். ஆனா பக்கத்து வீட்டுக்காரங்க போட்டிருக்க போர் நமக்கு பிரச்சனையை கொடுக்குது அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரங்க கூப்பிட்டு இந்த போரை க்ளோஸ் பண்ணிருந்தா ஓகே சொல்லி விடுவாங்களா சார்? எப்பயுமே நம்ம இருக்கிற இடத்திலிருந்து 108 அடிக்குள்ள போரோ கிணறோ இருந்தால் ஈசானிய மூலையை தவிர வேற எங்கு இருந்தாலும் அது நமக்கு ஒரு பாதிப்பு. ஈசானிய மூலையில இருந்தால் வீட்டை ஒட்டியே இருக்கலாம், தவறே கிடையாது, வடகிழக்கு மூலையில. அப்ப வடகிழக்கு மூலை இல்லாமல் நம்ம இங்க வசிக்கிற வீட்டில இருந்து வடகிழக்கு மூலை இல்லாத இதை எந்த திசையில ஒரு போரோ கிணறோ இருந்தா அப்படின்னா அது 108 அடிக்குள்ள இருந்தால் அந்த இடத்தில் நீர் குத்தல் அப்படிங்கிறது ஏற்படும். அது பக்கத்து பிளாட்டா இருந்தாலும் சரி, 2 பிளாட் தள்ளி இருந்தாலும் சரி, தோட்டமா இருந்தாலும் சரி, நம்மளுடைய இடமா இருந்தாலும் சரி, அடுத்தவங்களோட இடமா இருந்தாலும் சரி.
அப்ப அதுல இருந்து நம்ம தற்காத்து கொள்ளணும் அப்படின்னா தான் இந்த இடத்துல நம்ம காம்பவுண்ட் வால் அப்படிங்கிறது இப்படி அமைக்கணும். அப்ப காம்பவுண்ட் வால் அப்படிங்கிறது அமைக்கிறப்ப இது வீடு. அப்ப காம்பவுண்ட் வால் அமைக்கிறப்ப இந்த வீட்டிற்கும் காம்பவுண்ட் வாலுக்கும் இடைப்பட்ட பகுதியில் நமக்கு ஆகாய தத்துவம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்ப ஆகாய தத்துவம் இந்த இடத்துல வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டா வீட்டிற்கு வெளியில் இருந்து வரக்கூடிய இந்த நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ, நெருப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ, நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ, காற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நமக்கு அது பாதிப்பை கொடுப்பதில்லை. இதுதான் ஆகாய தத்துவத்துக்குரிய வேலை. அப்போ ஒரு வீட்டிற்கு எக்காரணத்தை கொண்டும் காம்பவுண்ட் வால் அப்படிங்கிறது அவசியம். இந்த ஆகாய தத்துவம் அப்படிங்கிறது செயல்பட விடணும். ஒரு வீடு அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா நமக்கான வீடு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. அந்த இடத்துல காற்று, நெருப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய ஒளியாக இருக்கட்டும், காற்றாக இருக்கட்டும், அனைத்து வீட்டுல வந்து உலாவும். அப்போ ஒரு இடத்துல 1000 சதுரடி இடம் இருக்கு அப்படின்னா 1000 சதுரடியிலே வீடு கட்டிடக்கூடாது. 2/3 வீடு கட்டணும். 1000 சதுரடி இடம் இருக்குன்னா கண்டிப்பா ஒரு 650 இருந்து 700 சதுரடிக்குள்ளே வீடு கட்டணும். மிச்சம் 300 சதுரடி அப்படிங்கிறது ஃப்ரீயா இருக்கணும். அதுதான் இந்த பஞ்சபூதங்களை உலாவ விடணும். அப்பதான் அந்த ஒரு வீடு அப்படிங்கிறது வாஸ்து ரீதியாக சரியாக இருக்கும். சார் இடம் இல்ல சார், இடம் இல்ல சார். இடம் இல்லைன்னா 600 சதுரடி இடம் இருந்தா இல்ல 600 சதுரடி வீடு கட்டினா அப்புறம் எப்படி இடம் இருக்கும்? 600 நம்மள்ட்ட கையில எவ்வளவு இருக்கோ அதுல கொஞ்சம் சேமிப்பு பண்ணிட்டு தான் மிச்சத்துல பண்ணணும். அப்ப நம்ம இருக்கிற காசு பூரா செலவு பண்றது என்ன பண்ணுவோம்? கடன் தான் வாங்குவோம். அது மாதிரிதான் ஒரு இடத்துல ஒரு இடம் அப்படிங்கிறது இருக்கு. 1000 சதுரடியில இடம் இருக்கு அப்படின்னா அதுல 650 இருந்து 700 சதுரடிக்குள்ளதான் இடம் கட்டணும். அப்பதான் இந்த காம்பவுண்ட் வால் அப்படிங்கிறதெல்லாம் அமைச்சு அதுக்கான ஸ்பேஸ் விட்டு நம்ம வந்து இந்த நீர் தத்துவம், நிலத்து தத்துவம், நில தத்துவம், காற்று தத்துவம் சார்ந்த விஷயங்களை கரெக்டாக அமைத்து ஒரு வீடுங்கிறது வாஸ்து ரீதியாக சரியாக அமைக்க முடியும். ஓகே. அப்ப இப்ப வரைய ஒரு 1/2 மணி நேரம் நம்ம ஒரு வாஸ்து ரீதியாக ஒரு விஷயங்களை பார்த்தோம். இதுல யாருக்கா ஏதாவது சந்தேகம் இருக்கிறவங்க வாங்க பேசிட்டு அடுத்த சப்ஜெக்ட் போறோம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் சார், பேசுங்க. நான் ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் எழிலரசன் ஐயா என் பேரு. வணக்கம் சார், பேசுங்க. ஐயா இப்போ எங்களுடைய வீடு பார்க்க போனா கிழக்கு திசை பார்த்து நுழையிறோம். வீடு எப்படி வேணா இருக்கும். ஒரே விஷயம் நான் இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன். நம்ம பார்த்துக்கிறது ஒரு 1/2 மணி நேரம் ஒரு பேசிக்கான ஒரு சப்ஜெக்ட். நம்ம நடத்தின சப்ஜெக்ட்ல இருந்து மட்டும் கேள்வி. ஏன்னா நம்ம அடுத்த சப்ஜெக்ட பத்தி பேசணும்னா அது வேற மாதிரி கிளாஸ் விட்டு வெளியே போயிடும். அதனால நம்ம நடத்தின இப்ப நம்ம சப்ஜெக்ட்ல இருந்து மட்டும் நம்மளோட கேள்வி. சரிங்க ஐயா. இது நீங்க நடத்தினதுல எதுவும் சந்தேகம் ஐயா? நீங்க நல்லா தெளிவா விளக்கமா இருந்தது நீங்க சொன்னது. ஓகே, அடுத்து வாங்க. ஓகே, அடுத்து வேற ஓகே வேற பேசுவோம். சரிங்க சார், விஜயன் சார் பேசுங்க. வணக்கம் சார், நான் விஜயன் சென்னையில இருந்து. நீங்க இந்த ஆகாய தத்துவம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்க, 108 அப்படின்னு போட்டிருந்தீங்க. எனக்கு அந்த டைம்ல வந்து நெட்வொர்க் சரியா இல்லாதனால அது புரிஞ்சு. வேற ஒண்ணுமே இல்ல. அதாவது நம்மளுடைய வீட்டில் இருந்து ஒரு போரோ கிணறோ அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சார். போர் கிணறு இருக்குன்னா அது வடகிழக்கு திசை இல்லாமல் வேறு எங்க இருந்தாலும் 108 அடிக்குள்ள இருந்தால் நமக்கு நீர் குத்தல் ஏற்படும். அதுக்காக இந்த நம்ம காம்பவுண்ட் வாலே போடுறோம். ஓகேங்களா சார்? 108 அடிக்கு தாண்டி இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஆனா 108 அடிக்குள்ள கண்டிப்பா இருக்கும் இன்னைக்கு இருக்க பிளாட் சிஸ்டத்துல. ஓகேங்களா சார்? அதனால என்ன பிரச்சனை சார்? நீர்க்குத்தல்னா நீர்க்குத்தல் இருந்துச்சுன்னா இப்ப எக்ஸாம்பிள் வாயு மூலையில அது இருந்துச்சுன்னா வாயு மூலை பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அதே அக்னி மூலையில பிரச்சனை இருக்குன்னா அக்னி மூலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். இப்போ எக்ஸாம்பிள் வாயு மூலை பிரச்சனை அப்படின்னா அவங்க வயிறு குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அப்புறம் கேன்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரும். அதே அக்னி மூலையில பிரச்சனை கடன் பிரச்சனை, கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள், நோய் நொடிகள், தற்கொலை என்ன வரும். அக்னி மூலை யாருக்கு பாதிக்கப்பட்டிருக்கோ அவங்களுக்கு தற்கொலை என்ன வரும். அப்ப ஒரு திசைகளுக்குமே ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது இருக்கு. அதை பத்தி நம்ம வகுப்புல டீட்டெயிலா பேசுவோம். அப்ப அந்த பிரச்சனை அப்படிங்கிறது கண்டிப்பா அவங்க பாதிக்கப்படுவோம். சரி, ஓகே, வேற வாங்க. சரிங்க சார், சரிங்க சார், நன்றி நன்றி நன்றி. வேற ஏதாவது வாங்க. இப்ப நடந்த சப்ஜெக்ட் ரீதியா உள்ள சந்தேகம் இருக்கணும். இல்லை அப்படின்னா நம்ம அடுத்த சப்ஜெக்ட்ல போயிடலாம். யாராவது ஒருத்தவங்க இல்லைன்னா அடுத்த சப்ஜெக்ட். ஐயா வணக்கம்யா. சரவணீஸ்வரன். வணக்கம் சார். சார் சுத்தி காம்பவுண்ட் ஃபுல்லா போட்டு தான் ஆகணுமாங்க சார்? கண்டிப்பா போட்டோம். மாற்று கருத்தை. ஒரு வீடு அப்படின்னா அது வீட்டுக்கு சுத்தி வர காம்பவுண்ட் வால் இருக்கணுங்க சார். ஒன்ஸ் கிழக்குல எந்த திசை வீடாக இருந்தாலும் சரி சார், எந்த திசை வீடாக இருந்தாலும் சரி வீட்டை சேர்த்து காம்பவுண்ட் வால் இருக்கு. சரி, காம்பவுண்ட் வால் வேணுங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே, நம்ம அடுத்து அப்படிங்கிறது. வணக்கம் ஐயா. வணக்கம் சார். ஒவ்வொருத்தவங்களா பேசுங்க. ராம் கோயம்புத்தூர்ல இருந்துங்கய்யா. பேசுங்க சார். ஐயா இப்ப காம்பவுண்ட் வால் இல்லாத அவங்கள என்னங்கய்யா பண்ணுவாங்க?
காம்பவுண்ட் வால் போட்டு தானே சார் ஆகணும். காம்பவுண்ட் வால் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னு புரியல. பிளாட் சிஸ்டம் அந்த எங்களுக்கு பாத்தீங்கன்னா அவென்யூ சிஸ்டம் 150 வீடு ஒரே மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. ஓகே. ஆனா எப்படின்னா பக்கத்து வீட்டு சுவருக்கும் எங்க வீட்டு சுவருக்கும் நடுவில் கேப் இருக்கு. ஆனா காம்பவுண்ட் வால் கிடையாது. ஓகே. ஒரு ஆனா அதாவது கிழக்கு வாசல் வலது பக்கம் பாத்தீங்கன்னா சார் எப்படி வேணா இருக்கட்டும் சார். அதாவது ஒரே ஒரு நிமிஷம் எப்படி வேணா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்குங்க. காம்பவுண்ட் வால் அப்படிங்கிறது நம்மளுடைய பஞ்சபூதங்களை உடைய பிரச்சனைகள் இருந்து தப்பிப்பதற்காக. ஓகேங்களா சார்? அப்ப நமக்கு எப்படி இருந்தாலும் காம்பவுண்ட் வால் அப்படிங்கிறது வேணும். காம்பவுண்ட் வால் இல்லாமல் இருந்துச்சுன்னா நமக்கு கண்டிப்பா பிரச்சனை தான். ஒருவேளை அந்த காம்பவுண்ட் வால் இல்லாம எனக்குலாம் அந்த பிரச்சனை வரல சார் அப்படிங்கறத அடுத்த சப்ஜெக்ட் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஓகே. ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ. ஓகே. தேங்க்யூ சார். அடுத்து வாங்க சார். வணக்கம் சார். விஸ்வநாத் பேசுறேன் சார். வணக்கம் சார். சார் இது அப்பார்ட்மெண்ட்டுக்கு எப்படி சார் அப்பார்ட்மெண்ட் வாஸ்து அப்படிங்கிறது தனியா இருக்கு சார். அப்பார்ட்மெண்ட்டுக்கு அப்படிங்கிறது வாஸ்து அப்படிங்கிறது தனியா இருக்கு. நம்ம வகுப்புல அதை டீட்டெயிலா பார்ப்போம். அப்பார்ட்மெண்ட் எப்படி வாஸ்து பார்ப்போம். ஓகே சார். தேங்க்யூ. ஓகே. இப்ப பஞ்சபூதங்களின் அடிப்படையில் வாஸ்து அப்படிங்கிறது எவ்வாறு செயல்படுகிறது அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்த்தோம். அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த வாஸ்து அப்படிங்கிறது நவ கிரகங்கள் அடிப்படையிலும் செயல்படுகிறது. வாஸ்து அப்படிங்கிறது எல்லாரும் ஒரு தவறுதலான புரிதல் அப்படிங்கிறது எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, வாஸ்து வேற ஜோதிடம் வேற அப்படின்னு நினைச்சிட்டு. வாஸ்து ஜோதிடம் அப்படிங்கிறதும் சரி, ஜோதிடம் அப்படிங்கிறதும் சரி, சம அளவில் ஒரு ஜாதகருக்கு ஒரு பலனை நிர்ணயம் செய்யும். 50% வாஸ்து அப்படின்னா 50% ஜோதிடம். அப்ப ஜோதிடத்தில் வாஸ்து இல்லாமல் இருக்கலாம், ஆனா வாஸ்துவில் கண்டிப்பா ஜோதிடம் அப்படிங்கிறது. அது எவ்வாறு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு விளக்கம் அப்படிங்கிறது ரொம்ப பேத்துக்கு ரொம்ப டவுட்ஸ் இருக்கும். அப்ப அதற்கான தெளிவான விளக்கம் தான் இப்ப நம்ம கொடுக்க போறோம். சார், ஒரு இடத்துல வாஸ்துவில் ஜோதிடத்தின் பங்கு என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த, பேசிக்கான ஒரு விஷயத்த பார்க்க போறோம். இதுல முதல்ல பார்த்தோம், மேல இருக்க இந்த திசை அப்படிங்கிறது வடக்கு திசை அப்படின்னு பார்த்தோம். கீழே இருக்க இந்த திசை தெற்கு திசை அப்படின்னு பார்த்தோம். இந்த திசை கிழக்கு திசை அப்படின்னு பார்த்தோம். இந்த திசை மேற்கு திசைன்னு பார்த்தோம். இந்த வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய திசை வடகிழக்கு அப்படின்னு சொன்னோம். இந்த திசையைத்தான் நம்ம ஈசானிய மூலை அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி தெற்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய இந்த திசை தென் கிழக்கு அப்படின்னு சொன்னோம். நாம இது அக்னி மூலை அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி தெற்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய இந்த திசை தென் மேற்கு அப்படின்னு சொன்னோம். இந்த திசையை நம்ம நிருதி மூலை அப்படின்னு சொன்னோம். சில ஊர்ல அதை கன்னி மூலைன்னு சொல்லுவாங்க. மேற்கும் வடக்கும் சந்திக்கிற இந்த திசை வட மேற்கு அப்படின்னு சொன்னோம். இந்த திசையை நம்ம வாயு மூலை அப்படின்னு சொல்றோம். சார், இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு இடத்திற்கும் ஒரு நவ கிரகத்துடைய பங்கு இருக்கு. இப்ப வடக்கு திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதனுடைய நவகிரக அதிபதி யாருன்னா குரு பகவான் தான் வடக்கு திசை. அதுவே வடகிழக்கு திசைக்கு புதன், கிழக்கு திசை என்பது சுக்கிரன், தென் கிழக்கு திசை அப்படிங்கிறது அக்னி மூலைக்கு சந்திரன், இந்த தெற்கு திசை அப்படிங்கிறது செவ்வாய், தென்மேற்கு மூலை நிருதி மூலையுடைய நவகிரக அதிபதி ராகு பகவான், மேற்கு திசையுடைய நவகிரக அதிபதி சனி பகவான், இந்த வடமேற்கு மூலை வாயு மூலையுடைய நவகிரக அதிபதி கேது பகவான், மையத்தின் நவகிரக அதிபதி சூரியன். கொஞ்சம் மீட் பண்ணுங்க. ஓகே. அப்ப ஒரு இடத்திலும் ஒரு நவ கிரகத்திற்கு இங்கு பங்குண்டு. அப்ப என்ன சார், இது நவகிரகத்துல ஒரு இடத்திற்கு ஒரு திசை இருக்கு. அப்ப இந்த ஒரு இடத்திற்கு ஒரு திசை அப்படிங்கிறது நானோ இல்ல என் முன்னோர்களோ கொடுத்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது கிடையாது. இப்ப இதுல எல்லாரும் நவகிரக கோயில்களுக்கு போயிருப்பீங்க. அந்த நவகிரக கோயில்கள்ல
இப்ப நம்ம இங்க என்னென்ன கொடுத்திருக்கோமோ அப்படிதான் அங்க நவகிரகம் அமைஞ்சிருக்கு. 9 நவகிரகம் இருக்குன்னா மையத்துல சூரியன் இருப்பாரு, தெற்கு திசையில செவ்வாய், வடக்கு திசையில குரு பகவான், கிழக்கு திசையில சுக்கிரன், மேற்கு திசையில சனி பகவான், அவ்வாறுதான் அமைஞ்சிருப்பாங்க. அப்ப அந்தந்த இடம் அந்தந்த கிரகத்துடைய ஆதிபத்தியம் புரிந்த இடம். அப்ப அந்தந்த கிரகத்துடைய வலிமை அப்படிங்கிறது அதனுடைய திசை அப்படிங்கிறது. ஒரு கிரகத்துக்கும் அதனுடைய பிரதானமான திசை அப்படிங்கறத இப்ப நம்ம கொடுத்துருக்க திசை. அப்ப எந்த திசையில் எந்த நவகிரகம் இருக்கோ அந்த நவகிரகத்தின் ஆதிக்கம் அப்படிங்கிறது அந்த திசையில இருக்கு. அந்த நவகிரகத்துடைய வலிமை அப்படிங்கிறது அந்த திசையில. சார், இதன் மூலம் வாஸ்து ரீதியா என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாஸ்துல இந்த நவகிரகம் அப்படிங்கிறது ஒரு பெரிய லெவல்ல ஒண்ணு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பயும் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்குங்க, நம்ம ஒரு திசையில வாஸ்து ரீதியா நம்ம தவறு செய்யறோம்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு திசையில நம்ம தவறு செய்யறோம். அந்த திசையுடைய நவகிரக அதிபதி, அந்த திசையுடைய, நல்லா புரிஞ்சுக்குங்க, வாஸ்து ரீதியா ஒரு இடத்துல நம்ம தவறு செய்யறோம். அந்த இடத்துடைய அந்த திசையுடைய நவகிரக அதிபதி ஒருவேளை ஜாதகத்துல நமக்கு வலிமையா இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஜோதிடத்துல அந்த கிரகம் அப்படிங்கிறது நமக்கு வலிமையா இருக்கு. எக்ஸாம்பிள் வந்து கிழக்கு திசையில நம்ம வாஸ்து ரீதியா ஒரு தப்பு பண்ணிடுறோம்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு தப்பு வாஸ்து ரீதியா வரக்கூடாத ஒரு விஷயத்த பண்ணிடுறோம். அப்ப அது தப்பு, வாஸ்து தப்பாயிடுச்சுன்னு வரக்கூடாத ஒரு விஷயத்த நம்ம பண்ணிடுறோம். அப்ப அந்த இடத்துல கிழக்கு திசை பாதிக்கப்படுகிறது, சுக்கிரன் பாதிக்கப்படுகிறது. அப்ப நம்மளுடைய ஜாதகத்துல இந்த சுக்கிரன் அப்படிங்கிற கிரகம் வலிமையா இருக்குன்னு வச்சுக்கோங்க. சுக்கிரன் அப்படிங்கிற கிரகம் வலிமையா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது நமக்கு எந்த ஒரு பாதிப்பையும் அது கொடுப்பதில்லை. ஒருவேளை அந்த கிரகத்துடைய திசையும் கெட்டு, அப்ப என்ன அர்த்தம்? கிழக்கு திசை கெட்டு அந்த கிழக்கு திசையோட கிரகமான சுக்கிரனும் ஜாதகத்தில் கெட்டு இருந்தால் அது நமக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. வேற ஒண்ணும் இல்லை சார். எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் வரும் சார். இப்ப எனக்கு வாயு மூலையில எக்ஸாம்பிள், நான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன், நான் ஒரு போர் போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்க. 2-3 பேர், அப்ப தப்புன்னு சொல்றீங்க, 2-3 பேர் என் நண்பர்கள் பூரா அதே இடத்துல தான் சார் போர் போட்டிருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையே சார். அதுவே ஒரு சில பேருக்கு பிரச்சனை வரும். ஒரே விஷயம் ஒரு 3 பேர் பண்ணியிருப்பாங்க, ஒரு ஆளுக்கு மட்டும் தான் பாதிப்பு வரும், மிச்ச 2 பேருக்கு பாதிப்பு. ஒரே மாதிரியான வீடு. அதே மாதிரி இப்ப சார் ஒருத்தவர் சொன்னார், சார் 150 வீடு ஒரே இடத்துல இருக்கு அப்படின்னு. அப்ப 150 பேருக்கு பாதிப்பு வருமா அப்படின்னா 150 பேருக்கு கண்டிப்பா பாதிப்பு வராது. அதுல இருக்கிற ஒரு 10-15 பேருக்கு தான் பாதிப்பு வரும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில பேருக்கு அது சரியா அமைஞ்சிருக்கும் வீட்டுல, சில பேருக்கு அமையாம எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தப்பா அமைஞ்சிருக்கும். அப்ப தப்பா அமைஞ்சிருக்கவங்களுக்கு பூரா தப்பா அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்குமானா அப்படின்னு கொடுக்காது. ஏன்னா தப்பா அமைஞ்சிருக்க திசை அப்படின்னு ஒரு திசை இருக்குல்ல, அந்த திசையுடைய நவகிரகம் இருக்குல்ல சார், அந்த நவகிரகம் உங்களுடைய ஜாதகத்தில் அவர் வலிமை பெற்று இருந்தால், உச்ச பலன் பெற்று இருந்தால் உங்களுக்கு அது பிரச்சனை கொடுப்பதில்லை. மாறாக இந்த கிரகமும் கெட்டு அந்த கிரகத்துடைய திசையிலையும் நம்ம வாஸ்து ரீதியாக தவறு செய்யும் பட்சத்தில் அது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை கொடுக்கிறது. அதுவே அந்த திசையுடைய தசாவோ புத்தியோ நடந்துச்சு அப்படின்னா, கெட்டுப்போன திசையோட தசாவோ புத்தியோ நடக்குது அப்படின்னா, நம்ம அந்த வீட்டுல வசிக்க முடியாத சூழ்நிலை, அந்த வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய சூழ்நிலை, அந்த வீட்டை விற்கக்கூடிய சூழ்நிலை கூட அதுக்கு ஆளாயிடும். அப்ப எக்காரணத்தை கொண்டும் வாஸ்து ரீதியா நம்ம சரியா கட்டிட்டோம்னா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. எந்த திசை கெட்டு போனா என்ன, நல்லா இருந்தா ஜோதிடத்துல எப்படி இருந்தா என்ன, ஏன்னா ஜாதகத்தை மாற்ற முடியாது யாருனாலையும். ஆனா நம்ம என்ன செய்யலாம், ஜாதகத்தை மாற்ற முடியாது, ஆனா வாஸ்து ரீதியா நம்ம சரியா பண்ணிடலாம், தப்பு செய்யாம சரியா கவனமா பண்ணிடலாம். அப்ப எப்பயுமே ஒரு கிரகம் அப்படிங்கிறது கெட்டு இருக்கும் பட்சத்தில் அந்த திசையில தவறு செய்யறவங்களுக்கு அந்த பாதிப்பு வருது. வேற ஒண்ணும் இல்லை. நான் ரொம்ப டைம் என்னோட வகுப்புலயே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுடைய ஒரு நல்ல பணக்கார வீட்டு பையன், ஒரு ஏழை வீட்டு பையன், 2 வீட்டுல இருக்காங்க. பணக்கார வீட்டு பையன் ஒரு டெய்லி வேலைக்கு போகாம 2000 ரூபாய் செலவு பண்றான். அதுவே ஏழை வீட்டு பையன் டெய்லி வேலைக்கு போகாம 2000 ரூபாய் செலவு பண்றான். யாருக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை கொடுக்கும்? அந்த ஏழை வீட்டு பையனுக்கு பிரச்சனை கொடுக்கும். ஏன்னா அவனே முதல்ல ஏழை வீட்டு பையன் கடன் பிரச்சனை இருக்கிறான். அவன் டெய்லி சம்பாதிக்கவும் இல்லாம 2000 டெய்லி செலவு பண்ணிட்டு தான் என்ன அர்த்தம், மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்கு ஆளாயிருக்கு இந்த குடும்பமே. அதே பணக்கார வீட்டு பையன் டெய்லி 2000 வருமானம் இல்லாம செலவு பண்றானா அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கொடுக்காது. அதே போல அவனுக்கு
அந்த பயனால அந்த குடும்பத்துக்கு பெரிய ப்ராஃபிட் இல்லை, வருமானம் இல்லை. அதுதான். அப்போ ஒரு திசை பாதிக்கப்படுகிறது என்றால் ஜோதிடத்தில் அந்த கிரகம் வலிமையா இருக்கும் பட்சத்தில் நமக்கு அது பிரச்சனையை கொடுப்பதில்லை. அதனால வளர்ச்சியை கொடுக்குதோ இல்லையோ, வீழ்ச்சியும் கொடுப்பதில்லை. ஆனா திசையும் கெட்டு அதனுடைய இடத்துடைய கிரகமும் நமக்கு ஜோதிடத்தில் பாதிக்கப்படும் பொழுது நமக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை கொடுக்கிறது. புரியுதுங்களா சார் நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு? யாரோ ஒருத்தவங்க மட்டும் பேசுங்க. ஐயா புரியுது ஐயா, நல்லா புரியுது புரியுது. சார். ஓகே. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு திசை அப்படிங்கிற ஒரு திசைக்கும் ஒரு ஒரு தெய்வம் அப்படிங்கிறது இருக்கு சார். ஒரு ஒரு திசைக்கும் ஒரு ஒரு தெய்வம் அப்படிங்கிறது. இப்ப கிரகம் அப்படின்னு எப்படி சொன்னோமோ அதே மாதிரி ஒரு ஒரு தெய்வம் அப்படிங்கிறது. இதுல வடக்கு திசையோட தெய்வம் அப்படிங்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா குபேரன் தான் வடக்கு திசையோட தெய்வமே. அதுவே கிழக்கு திசையோட தெய்வம் அப்படிங்கிறது யாருன்னா இந்திரன் தான் கிழக்கு திசையோட தெய்வம். தெற்கு திசையுடைய தெய்வம் யம தர்மன். மேற்கு திசையுடைய தெய்வம் வருணன். அதே போல வடகிழக்கு திசையுடைய தெய்வம் ஈசானிய பகவான். தென்கிழக்கு திசையுடைய தெய்வம் அக்னி பகவான். தென்மேற்கு திசையுடைய தெய்வம் நிருதி பகவான். வடமேற்கு திசையுடைய தெய்வம் வாயு பகவான். மையம் ஒரு இடத்துடைய மையத்துடைய தெய்வம் பிரம்மன். அப்ப ஒரு ஒரு இடத்திற்கும் ஒரு ஒரு தெய்வத்தின் ஆதிக்கம் அப்படிங்கிறது. கிழக்கு திசையில் ஒருவன் வாஸ்துப்படி சரியாக மனை அமைத்தால் அவன் இந்திரனை போல் வாழ்வான் அப்படின்னு சொல்றான். சந்தோஷமான வாழ்க்கை, ஆடம்பரமான வாழ்க்கை, இந்திரனை போல் வாழ்வான். தெற்கு திசையில் ஒருவன் வடக்கு திசையில் ஒருவன் சரியாக வாஸ்துப்படி அவன் மனை அமைக்கும் பொழுது அவன் குபேரனை போல் செல்வ செழிப்பாக வாழ்வான். அதுவே ஒருவன் மேற்கு திசையிலோ தெற்கு திசையிலோ சரியாக வாஸ்துப்படி மனை அமைத்து வாழும் பொழுது அவன் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவனாக வாழ்வான். அப்ப ஒரு ஒரு திசையிலும் ஒரு ஒரு தெய்வத்தின் ஆதிக்கம் அப்படிங்கிறது. அதுவே ஒரு ஒரு இடத்திலும் ஒரு ஒரு தெய்வத்தின் ஆதிக்கம் இருக்குன்னு சொன்னாங்க. ஒரு இடத்துல மையத்தின் தெய்வம் அப்படிங்கிறது யாருன்னா பிரம்மன், அந்த இடத்துடைய நவகிரகம் அப்படிங்கிறது. அப்ப இது ஒரு வீடு அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப இருக்கிறது சுத்தி வர இருக்கிறது காம்பவுண்ட் வால் இல்ல, வீடு. இது ஒரு வீடுன்னு வச்சுக்கோங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது சுத்தி வர இருக்கிறது வீடு. அந்த வீட்டுல இந்த தென்மேற்கு மூலையில் இருந்து வடகிழக்கு மூலைக்கு ஒரு நேர்கோடு இப்படி வரைகிறோம். அதே மாதிரி வடமேற்கு மூலையிலிருந்து தென் கிழக்கு மூலையான அக்னி மூலைக்கு ஒரு நேர்கோடு வரைகிறோம். இது ரெண்டு சந்திக்கிற புள்ளி தான் மைய புள்ளி அப்படின்னு சொல்றோம். அந்த மைய புள்ளியோட அதிபதி தான் நவகிரகத்துல சூரியன், தெய்வத்துல பிரம்மன் அப்படின்னு சொல்றோம். நல்லா பாருங்க, ஒரு வீடு, இது ஒரு வீடு, இடம் கிடையாது, வீடு. இந்த வீட்டுடைய மையம் அப்படிங்கிற ஒரு இடம். வடகிழக்குல இருந்து தென்மேற்கு மூலையில ஒரு நூலை கட்டுறோம். கட்டின வீடா இருந்தா ஒரு நூலை கட்டி பார்க்கிறோம். கட்டாத வீடா இருந்தா இப்படி நம்ம நேர்கோடு போட்டு வரைஞ்சு பார்க்கிறோம். பூசா கட்ட போற மாதிரி இருந்தா. அதே மாதிரி வாயு மூலையிலிருந்து தென்கிழக்கு மூலை அக்னி மூலைக்கு ஒரு நேர்கோடு வரைகிறோம். அது ரெண்டு சந்திக்கிற புள்ளி தான் மைய புள்ளி அப்படின்னு சொல்றோம். அந்த மைய புள்ளியோட அதிபதி தான் சூரியன், அதனுடைய தெய்வம் அப்படிங்கிறது பிரம்மன். அப்ப அந்த இடம் யாருடைய இடம்? பிரம்மனுடைய இடம். பிரம்மன் அமர்ந்த இடம், அமர்கின்ற இடம், அமர்ந்துள்ள இடம். அப்ப பிரம்மனுடைய ஸ்தானம் அது. அப்ப பிரம்மனுடைய ஸ்தானத்திற்கு பெயர் பிரம்மஸ்தானம். ஒரு வீட்டுடைய பிரம்மஸ்தானம் இதற்கு பெயர். இந்த மைய புள்ளிக்கு பெயர் தான் பிரம்மஸ்தானம் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா அது பிரம்மனுடைய ஸ்தானம், பிரம்மனுடைய இடம். அப்ப ஒரு திசையில் ஒரு ஒரு திசையிலும் வாஸ்து ரீதியாக தவறு செய்யும் பட்சத்தில் கண்டிப்பாக அந்த இடத்திற்குரிய பலனை அவங்க கண்டிப்பா அனுபவிப்பாங்க.
வாஸ்து ரீதியாக தவறு இருக்கிற பட்சத்துல கண்டிப்பா அதற்கான திசை. வடக்கு திசையில ஒருவருக்கு எப்பயுமே ஒரு வடக்கு திசையில பிரச்சனை இருக்கு அப்படின்னாவே ஒரு வீட்டுல ஒரு லட்சுமி கடாட்சமே இருக்காது, ஒரு வருமானம் அப்படிங்கிறதே இருக்காது. அதுவே நமக்கு அக்னி மூலையில பிரச்சனை இருக்கப்ப நம்ம முதல்ல என்ன சொன்னோம், எப்பயுமே நெருப்புக்கு சமமான கண்டம் வரும். அக்னி மூலையில ஒரு வீட்டுல பிரச்சனை இருக்குன்னா டைரக்டா போய் கேட்கலாம், சார் உங்க வீட்டுல எவ்வளவு சார் கடன் இருக்கு அப்படின்னு கேட்கலாம். இந்த வீட்டுல யாருக்காவது தற்கொலைக்கு இந்த வீட்டுல யாராவது தற்கொலைக்கு முயன்று இறந்தாங்களா, இல்ல தற்கொலைக்கு ட்ரை பண்ணாங்களானே கேட்கலாம். கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை வரும். அதே தென்மேற்கு மூலையில ஒருத்தவங்களுக்கு தெற்கு திசை அப்படிங்கிறது ஒரு ஆணுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது பாதிக்கப்படும், தெற்கு திசை பாதிக்கப்படும் பொழுது. அதே தென்மேற்கு மூலை அப்படிங்கிறது பாதிக்கப்படும் பொழுது ஒரு வீட்டுல இருக்க பெண்ணுக்கு உள்ளுக்கு குறைபாடு ஏற்படும், ஒரு ஆணுடைய கௌரவத்துக்கு ஒரு இழுக்கு அப்படிங்கிறது. மேற்கு திசை பாதிக்கப்படும் பொழுது வீட்டில் உள்ளவர்கள் சோம்பேறியா இருக்கும். அதுவே வடமேற்கு மூலை பாதிக்கப்படும் பொழுது அவங்களுக்கு வயிறு குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, டாக்குமெண்ட் சார்ந்த பிரச்சனை அப்படிங்கிறது எங்கேயாவது ஜாமீன் கையெழுத்து போட்டு மாட்டிக்கும். அப்ப ஒரு திசையும் பாதிக்கப்படும் பொழுது, அதே ஈசானிய மூலை பாதிக்கப்பட்டா வீட்டுல உள்ள குழந்தைகளுக்கு பிரச்சனை வரும், வீட்டுல வருமானம் அப்படிங்கிற பிரச்சனை வரும். அதே மாதிரி நமக்கு அவங்க ஏதாவது வியாபாரம் சார்ந்த தொழில் பண்ணாங்கன்னா தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக பாதிக்கப்படும். அப்ப இது சார்ந்த ஒரு திசையும் பாதிக்கப்பட்டால் அது ரீதியாக சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது சும்மா பேசிக்கான விஷயங்கள் மட்டும் சொல்லியிருக்கோம். அப்ப ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. இதுல பிரம்மஸ்தானம், பிரம்மனுடைய இடம் பாதிக்கப்படும் பொழுது, பிரம்மன் அப்படின்னாவே படைக்கும் கடவுள், சூரியன் ஒரு ஆத்ம காரகன். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு உயிரை உருவாக்கக்கூடிய விஷயம். அப்ப அந்த இடத்தில் வாஸ்து ரீதியாக ஒரு தவறு ஏற்படும் பட்சத்தில் என்ன பிரச்சனை, ஒரு திசையும் பாதிக்கப்படும் பொழுது ஒரு பிரச்சனை வரும். ஆனா அந்த பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது பாதிக்கப்படும் பொழுது அவருக்கு உயிர் சம்பந்தப்பட்ட பாதிப்பு அப்படிங்கிறது, உயிர் சம்பந்தம், வீடு கட்ட ஆரம்பிச்சு வீடு கட்டி முடிச்சு அதிகபட்சம் 6 மாசத்துக்குள்ள உயிர் சம்பந்தப்பட்ட பாதிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக. சார் வேற கடன் பிரச்சனை, நோய் நொடிகள் பிரச்சனை, வம்பு வழக்கு பிரச்சனை, வேற எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதுல இருந்து ரெக்கவர் ஆகி நம்ம வந்துடலாம். ஒரு உயிர் போயிடுச்சுன்னா திருப்பி 1 மாசம். அப்ப அந்த பிரம்மஸ்தானம் ஒரு வாஸ்து நிபுணரா ஒரு இடத்திற்கு நம்ம போறோம் அப்படின்னா நம்ம பாக்குற ஒரு முதல் விஷயம் இந்த பிரம்மஸ்தானம் சரியாக இருக்கா அப்படின்னு தான் பார்க்கணும். அப்ப பிரம்மஸ்தானம் சரியாக இருக்க பட்சத்துல நமக்கு அந்த உயிர் சம்பந்தப்பட்ட பாதிப்பு அப்படிங்கிறது அந்த வீட்டினால் ஏற்படும். அப்ப பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது எப்படி பாதிக்கப்பட்டிருக்கு, பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரம்மஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல ஒரு செவுரோ அல்லது பில்லரோ அப்படிங்கிறது வரக்கூடாது. அதே மாதிரி டாய்லெட் பாத்ரூம் அப்படிங்கிறது இந்த இடத்துல வரக்கூடாது. ஒரு டாய்லெட் பாத்ரூமோ ஒரு செவுரோ ஒரு பில்லரோ அப்படிங்கிறது அந்த இடத்துல வந்துச்சுனாவே அந்த இடத்தில் பிரம்மஸ்தானம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். பிரம்மஸ்தானம் பாதிக்கப்பட்டாலே உயிர் சம்பந்தப்பட்ட பாதிப்பு அப்படிங்கிறது. அப்ப ஒரு மனிதனுக்கான மனிதனுடைய பிரம்மஸ்தானம் அவனுடைய தொப்புள் பகுதி, அந்த இடத்துலதான் அவனோட உயிர் அப்படிங்கிறது ஜனனமாகுது. அப்ப தொப்புள் பகுதியில இருந்து நீங்க அளந்து பாத்தீங்கன்னா உச்சந்தலையும் அடிப்பாதமும் சமமான இடத்துல, சமமான வலதுபுறமும் இடதுபுறமும் அளந்து பாத்தீங்கன்னா சரியான மையத்துல அந்த தொப்புள் பகுதி அப்படிங்கிறது இருக்கு. அப்ப அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு கத்தி எடுத்து கையில கிழிச்சிங்கனாவோ இல்ல காலில் வெட்டினீங்கனாவோ எங்க வெட்டினீங்கனாலும் எந்த ஒரு பிரச்சனையும் ஆகாது. ஆனா அந்த தொப்புல சின்னதா ஒரு ஊசியை வச்சு குத்தினீங்கன்னா உயிர் அப்படிங்கிறது. இப்ப அந்த அளவுக்கு சென்சிட்டிவான பகுதி. அப்போ ஒரு வீட்டில் உள்ள பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது எப்படி மனிதனுக்கு தொப்புள் பகுதிங்கிறது எவ்வளவு நம்ம ஒரு சென்சிட்டிவான இடமோ அதே மாதிரி ஒரு வீட்டில் உள்ள பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது மிக மிக சென்சிட்டிவான இடம். அந்த இடத்துல எக்காரத்து கொண்டு பில்லரோ அல்லது செவுரோ அல்லது டாய்லெட் பாத்ரூமோ வரும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு உயிர் பாதிப்பை ஏற்படுத்தும். அப்ப எக்காரணத்தை கொண்டும் நாம ஒரு வீட்டுக்கு வாஸ்து நிபுணரா ஒரு தொழில் முறையா நம்ம போறப்ப அந்த வீட்டுல ஃபர்ஸ்ட் பிரம்மஸ்தானத்தை பார்த்துட்டு மிச்ச இடம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகே, அப்ப நம்ம இப்ப பார்த்த ஒரு விஷயத்துல உள்ள சந்தேகம் இருக்குவாங்க, நவகிரகத்தையும் சரி இந்த பிரம்மஸ்தானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சரி எல்லாத்தையும் பார்த்ததுல சந்தேகம் இருக்கணும் வாங்க ஒவ்வொருத்தவங்களா பேசுங்க. புரியுதுங்களா சார் எல்லாத்துக்கும்? புரியுது சார், புரியுது விஜயன் சார். புரியுதுங்க. ஓகே ஓகே ஐயா, பிரம்மஸ்தானம் என்பது வீட்டுக்கு மத்திய பகுதியா கண்டுபிடிக்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? அதான் சார் இப்ப நம்ம சொன்னோம் சார். அதாவது ஒரு வேளை கட்டண வீடாக இருக்கும் பட்சத்துல இந்த இது நம்ம தெற்கு இது மேற்கு திசைன்னு சொன்னோம், இந்த திசை கிழக்கு திசைன்னு சொன்னோம்.
அப்ப இதோட அவுட்டர்ல இருந்து இதோட அவுட்டர் அளக்குறோம் சார். இன் கேஸ் ஒரு 40 அடி இருக்குன்னு வச்சுங்களேன் சார் அந்த வீடு. அப்ப மையம் எது சார்? மைய அளவு என்ன சார்? 20. கரெக்டுங்களா சார்? அதே மாதிரி இந்த சைடு இது 30 இருக்குன்னு வச்சுக்கோங்க, தெற்குல இருந்து வடக்கு. அப்ப மையம் 15. அப்ப இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் செவுரு வரக்கூடாது. அப்படியே வந்தாலும் இது ரெண்டு சந்திக்கக்கூடிய இந்த பகுதி அப்படிங்கிறது தான் பிரம்மஸ்தானம். புரியுதுங்களா இல்லைங்களா சார்? ஆக மொத்தத்துல வந்து மதியம் மட்டும் இங்க ஃப்ரீயா இருக்கணும், காலி இருக்கணும். அவ்வளவுதான். அந்த இடத்துலதான் எதுவுமே, இது ரெண்டு சந்திக்கக்கூடிய பகுதி தான் பிரம்மஸ்தானம். ஓ சரி. பில்லர் இருக்கக்கூடாது, செவர் இருக்கக்கூடாது, கழிவறை இருக்கக்கூடாது. அந்த இடம் ஃப்ரீயா இருக்கும். அது பெட்ரூம்ல வரலாம், ஹால்ல வரலாம், கிச்சன்ல வரலாம், எங்க வேணாலும் வரலாம் இந்த இடம். ஓ சரிங்க சரிங்க, நன்றிங்க. புரியுது ஐயா. நன்றி. வேற யாராவது வாங்க. நான் பார்த்த விஷயத்துல சந்தேகம் இருக்கிறவங்க வாங்க. ஓகே, இப்ப நம்ம அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போறோம். எல்லாம் கொஞ்சம் மீட் பண்ணிடுங்க. ஐயா இன்னொரு சந்தேகம் ஐயா. சொல்லுங்க சார். அதாவது ஃபர்ஸ்ட் மதில் சுவர் சொன்னீங்க, வீட்டுக்கு சுற்றுச்சுவர் சொன்னீங்க. அந்த சுற்றுச்சுவர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் உயரமா இருக்காங்களா இல்ல கொஞ்சம் தாழ்வா இருக்கணுமா? எப்படி இருந்தா நல்லது ஐயா? மினிமம் 3 அடி ஹைட் இருக்கணும் சார். மினிமம் 3 அடி உயரமா இருக்கணும். சரிங்க ஐயா. சரிங்க. அதிகபட்சம் எவ்வளவு வேணா இருக்கலாம் சார். சுவர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வீட்டோட ஹைட்டோட இருந்துடக்கூடாது, வீட்டோட ஹைட்டோட தாழ்வா இருக்கணும். அதே மாதிரி நம்ம மினிமம் 3 அடி இருக்கணும் சார். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த சுற்றுச்சுவர் அப்படிங்கிறது கல்லாலேயோ அல்லது ஏதாவது இது மாதிரி கம்பி வேலி போடுறதோ தகர செட்டு அடைக்கிறதோ இது சுற்றுச்சுவர்ல எடுத்துக்கூடாது. புரியுதுங்களா இல்லைங்களா சார்? புரியுது ஐயா. ஓகே ஓகே. அடுத்து நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இடம் அப்படிங்கிறது வாங்குறோம் அப்படின்னா அந்த இடம் ஃபர்ஸ்ட் நமக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு திசையில நம்ம இடம் வாங்கணும். ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல நம்ம தலைவாசல் அப்படிங்கிறத அமைக்கணும். எப்பயுமே தலைவாசல் என்பது நம்ம யோகத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல திசையில அமைக்கணும். யோகம் இல்லாத திசையில நம்ம தலைவாசல் அப்படிங்கிறத அமைக்கக்கூடாது. யோகம் இல்லாத திசையில ஃபர்ஸ்ட் மனையே வாங்கக்கூடாது. அப்ப எந்த திசை நமக்கு யோகமான திசை, எந்த திசை அப்படிங்கிறது நமக்கு பாதகம் செய்யக்கூடிய திசை அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த பார்க்க போறோம். அப்ப எந்த திசையில நம்ம தலைவாசல் வீட்டுல வைக்கலாம், எந்த திசையில தலைவாசல் வைக்கக்கூடாது. ஏன்னா எப்பயுமே தலைவாசல் அப்படிங்கிறது எந்த திசையில வைக்கிறோமோ அந்த திசை பார்த்து நம்ம மனை அப்படிங்கிறது வாங்கலாம். அப்ப அந்த மனை வாங்கும் பொழுது நம்ம யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு திசையில மனை வாங்கும் பொழுது தலைவாசல் அமைக்கும் பொழுது அது ஒரு சூப்பரான ஒரு லட்சுமி கடாட்சமான ஒரு அமைப்பு உண்டாகும், ஒரு யோகத்தை உண்டாகும். அப்ப எப்படி ஒவ்வொரு ஜாதகருக்கும் யோகமான திசை எது அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஒரு ஜோதிட ரீதியா, ஜோதிடமே தெரியாட்டி பரவாயில்ல, இதுல யாருக்காவது ஜோதிடம் அப்படின்னா என்னன்னே தெரியாது சார் அப்படின்னு யாராவது இருக்குங்களா சார்? இருக்கிறவங்க வாங்க. ஜோதிடம்னா எனக்கு தெரியாது சார். எல்லாத்துக்குமே ஜாதகம் தெரியுமா சார்? ஓகே, வேற யாராவது ஜோதிடம் தெரியாதவங்க வாங்க சார். விக்னேஷ் குமார் எனக்கு தெரியாதுங்க சார். ஓகே, அது மாதிரி சார் தெரியாதவங்க வந்துருங்க சார். எனக்கு ஜோதிடம் அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா தான் மித்த எல்லாத்துக்கும் புரிஞ்சிச்சுன்னா. எனக்கு சசிகலாங்க சார், எனக்கு தெரியாதுங்க. ஓகே ஓகே. ராஜா சார், எனக்கு தெரியாது சார். ஓகே சார், வேற யாராவது? ஏன்னா இப்ப சொன்னவங்களுக்கு புரிஞ்சிருச்சுனாவே ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும், வேற எதுவுமே இல்லை. அதுக்காகத்தான். ஓகே, எல்லாரும் மீட் பண்ணிக்கங்க சார். இப்ப ஓகே, எல்லாரும் மீட் பண்ணிங்க. நம்ம அடிப்படையில இருந்து பேசிக்ல இருந்து சொல்லி, அதாவது ஜோதிடம் அப்படிங்கிறது தெரியாட்டியும் இந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் கரெக்டா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த விஷயம் அப்படிங்கிறது ஈஸியா புரிஞ்சிடும் சார். இந்த கட்டத்திற்கு பெயர் தான் ஜாதக கட்டம், ராசி கட்டம் அப்படின்னு சொல்றோம். இந்த இதுக்கு பேர் தான் ராசி கட்டம் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு பேர் ராசி கட்டம் அப்படின்னு ஜாதக கட்டம் சொல்றோம். இந்த ஜாதக கட்டத்துல இந்த விஷயம் தான் முதல் வீடு. இந்த கட்டம் தான் ஃபர்ஸ்ட். மொத்தம் 12 கட்டங்கள் இப்படி இருக்கும். இதுல முதல் கட்டம் அப்படிங்கிறது இதை ஒரு கால சக்கரம்னு சொல்லுவோம் ஜோதிடத்துல. அதுல முதல் வீடு அப்படிங்கிறது இங்க இருக்கிற இந்த வீடு தான் முதல் வீடு. இந்த வீட்டுக்கு பெயர் மேசம் அப்படின்னு அர்த்தம். இது 2வது வீடு,
இந்த வீட்டுக்கு பெயர் ரிஷபம் அப்படின்னு அர்த்தம். இதற்கு பெயர். இது 3வது வீடு. இந்த வீட்டுக்கு பெயர் மிதுனம் அப்படின்னு அர்த்தம். இது 4வது வீடு. இந்த வீட்டுக்கு பெயர் கடகம் அப்படின்னு அர்த்தம். இது 5வது வீடு. இந்த வீட்டின் பெயர் சிம்மம் அப்படின்னு அர்த்தம். இது 6வது வீடு. இந்த வீட்டுக்கு பெயர் கன்னி அப்படின்னு அர்த்தம். இது 7வது வீடு. இந்த வீட்டுக்கு பெயர் துலாம் அப்படின்னு அர்த்தம். இது 8வது வீடு. இந்த வீட்டுக்கு பெயர் விருச்சகம் அப்படின்னு அர்த்தம். இது 9வது வீடு. இந்த வீட்டுக்கு பெயர் தனுஷு. இது 10வது வீடு. இந்த வீட்டுக்கு பெயர் மகரம். இது 11வது வீடு. இந்த வீட்டுக்கு பெயர் கும்பம். இது 12வது வீடு. இந்த வீட்டுக்கு பெயர் மீனம். அப்ப நல்லா பாருங்க சார், எந்த இடத்துல புரியலையோ அந்த இடத்துல அப்படியே நிப்பாட்டி கேட்டுருங்க. அப்ப மொத்தம் 12 ராசிகள். இதைத்தான் 12 ராசிகள் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த 12 ராசிகள் அப்படிங்கிறது தான் ஒரு ராசியா ஒரு முதல் வீடு. இங்க தொடங்கி மேசத்தில் தொடங்கி மீனத்தில் முடியும். இங்க தொடங்கி அப்படியே வந்து இங்க முடியும். இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ராசி அப்படின்னு இருக்கு அப்படின்னா அந்த ராசியத்தை ஒரு வீடு அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த ஒரு வீட்டுக்கும் ஒரு ஓனர் அப்படின்னு இருப்பாங்க. ஒரு வீடு இருந்துச்சுன்னா அந்த வீட்டுக்குன்னு ஒரு ஓனர் இருப்பாங்கல்ல. அப்ப அதுல பாத்தீங்கன்னா இந்த சிம்மம் அப்படிங்கிற வீட்டுடைய ஓனர், அவருக்கு பேர் வந்து சூரியன். இந்த வீட்டுடைய ஓனருக்கு பேர் சூரியன் அப்படின்னு. இந்த கடகம் அப்படிங்கிற வீட்டுக்கு சந்திரன் தான் ஓனர். அதே போல இந்த மிதுனத்திற்கும் கன்னிக்கும் ஓனர் அப்படின்னு யாருன்னா புதன் தான் ஓனர். இந்த 2 வீட்டுக்குமே ஓனர் புதன். அதே மாதிரி இந்த துலாமுக்கும் ரிஷபத்துக்கு ஓனர் அப்படிங்கிறது யாருன்னா சுக்கிரன் தான் ஓனர். மேசத்துக்கு விருச்சகத்துக்கு ஓனர் அப்படிங்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய். செவ்வாய் தான் இந்த 2 வீட்டுக்குமே ஓனர். அதே போல மீனத்துக்கும் தனுஷுக்கு ஓனர் யாருன்னா குரு பகவான் இந்த 2 வீட்டுக்கு ஓனர். அதே போல இந்த கும்பத்திற்கும் மகரத்திற்கு ஓனர் அப்படின்றது யாருன்னா சனி பகவான் இந்த 2 வீட்டுக்கு ஓனர். அப்ப ஒரு வீட்டுக்கும் ஒரு ஓனர் அப்படின்னு இருக்காங்க. அவங்களாம் அந்த இடத்துடைய அதிபதினு சொல்லுவாங்க. அந்த ராசியுடைய அதிபதினு சொல்லுவாங்க ஜோதிட ரீதியா. அவங்க நம்ம என்ன சொல்றோம், இது ஒரு வீடு அப்படின்னு சொல்றோம். மேஷங்கிற வீடு, ரிஷபங்கிற ஒரு வீடு, மிதுனங்கிற ஒரு வீடுன்னு 12 ராசிக்கு 12 வீடு, 12 வீட்டுக்கு 12 ஓனர் நம்ம யாராருன்னு கொடுத்தோம். அதே போல ஒரு ராசிக்கும் ஒரு திசை அப்படிங்கிறது இருக்கு. இதுல இந்த மேஷ ராசி அப்படிங்கிறதோடைய திசை அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா கிழக்கு திசை அப்படிங்கிறது மேஷ ராசி, தெற்கு திசை அப்படிங்கிறது ரிஷப ராசி, மேற்கு திசை அப்படிங்கிறது மிதுன ராசி, கடக ராசியுடைய திசை வடக்கு. அதே போல சிம்ம ராசியுடைய திசை கிழக்கு, கன்னி ராசியுடைய திசை தெற்கு, துலாம் ராசியுடைய திசை மேற்கு, விருச்சக ராசியுடைய திசை வடக்கு, தனுசு ராசியுடைய திசை கிழக்கு, மகர ராசியுடைய திசை தெற்கு, கும்ப ராசியுடைய திசை மேற்கு, மீன ராசியுடைய திசை வடக்கு. அப்ப ஒரு ராசிக்கும் ஒரு திசை அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம கொடுத்தோம். நம்ம கொடுக்கல, அதனுடைய திசை அதுதான். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 12 ராசிகளையும் ஜோதிட ரீதியா 3 வகையா பிரிக்கணும். இதை மட்டும் ஒரு 10 நிமிஷம் மட்டும் தெளிவா கவனிங்க. இதுல 3 வகை எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா ஸ்தரம் அப்படின்னு ஒரு விஷயத்த பிரிக்கிறோம், ஸ்திரம் அப்படின்னு ஒரு விஷயத்த பிரிக்கிறோம், உபயம் அப்படின்னு ஒரு விஷயத்த பிரிக்கிறோம். இதுல ஸ்தரம் அப்படின்னா இந்த மேஷ ராசி அப்படிங்கிற ராசிக்கு பெயர் சரராசி, ரிஷப ராசியுடைய பெயர் ஸ்திர ராசி, மிதுன ராசியுடைய பெயர் உபய ராசி. இந்த கடக ராசியுடைய பெயர் சரராசி, சிம்ம ராசி அப்படிங்கிறது ஸ்திர ராசி, கன்னி ராசி அப்படிங்கிறது உபய ராசி, துலாம் ராசி அப்படிங்கிறது சரராசி, விருச்சக ராசி அப்படிங்கிறது ஸ்திர ராசி, தனுசு ராசி அப்படிங்கிறது உபய ராசி.
அதுவே மகர ராசி அப்படிங்கிற ராசி சரராசி, கும்ப ராசி அப்படிங்கிறது ஸ்திர ராசி, மீன ராசி அப்படிங்கிறது உபய ராசி. சரம் என்றால் ஒரு வினையின் தொடக்கம், ஒரு வேலையை செய்யறதோட தொடக்கம் அப்படிங்கிறது சரம். ஸ்திரம் என்றால் அந்த வேலையில் உள்ள ஸ்திரத்தன்மை, நிலையான தன்மை ஸ்திரம். உபயம் என்றால் அந்த வினையின் முடிவு, அடுத்த வினையின் தொடக்கம் அப்படிங்கிறது தான் இந்த உபயம் அப்படிங்கிறது. அப்ப ஸ்தரம், ஸ்திரம், உபயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 3 வகையா இந்த 12 ராசிகளையும் பிரிச்சு. இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சரராசி என்று சொல்லக்கூடிய மேச ராசியா இருக்கட்டும், கடகராசியா இருக்கட்டும், துலாம் ராசியா இருக்கட்டும், மகர ராசியா இருக்கட்டும், இந்த 4 ராசிகளுக்கும் 11ஆம் இடம் கெடுதல் செய்யக்கூடிய இடம், பாதிப்பை கொடுக்கக்கூடிய இடம். அதுவே ஸ்திர ராசி என்று சொல்லக்கூடிய ரிஷப ராசியா இருக்கட்டும், சிம்ம ராசியா இருக்கட்டும், விருச்சிக ராசியா இருக்கட்டும், கும்ப ராசியா இருக்கட்டும், இந்த 4 ராசிகளுக்கும் 9ஆம் இடம் கெடுதல் செய்யக்கூடிய இடம். அதுவே உபய ராசிகள் என்று சொல்லக்கூடிய மிதுன ராசி, கன்னி ராசி, தனுசு ராசி மற்றும் மீன ராசிக்கு 7ஆம் இடம் பாதகம் செய்யக்கூடிய இடம், கெடுதல் செய்யக்கூடிய இடம். இப்ப வரை பார்த்த விஷயத்துல யாருக்காவது டவுட் இருக்குங்களா சார்? ஏன்னா நம்ம இந்த ஜோதிடம்னா தெரியாது அப்படின்னு சொன்னீங்களா சார்? அவங்க வாங்க சார். இப்ப வரையும் பார்த்தது புரியுதுங்களா சார்? இப்ப வரையும் பார்த்தது யாராவது பேசுங்க சார். ரொம்ப தெளிவா புரியுது சார். ஓகே, அப்ப இதை நம்ம பிரிச்சிருக்கோம். அவ்வளவுதான், இவ்வளவுதான் நம்ம இதுல பார்க்க வேண்டிய விஷயம். அடுத்த விஷயத்துக்கு வந்துடுறோம். என்ன அப்படின்னா, அவங்களுடைய லக்னம், ஒவ்வொரு ஜாதகருக்கும் ஒரு லக்னம் அப்படிங்கிறது இருக்கு. அந்த லக்னம் தான் அவங்களோட பொதுவா இந்த கட்டம் முதல் கட்டம். ஆனா அவங்க எந்த லக்னமோ அந்த லக்னம் தான் அவங்களுடைய முதல் கட்டம். அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஜாதகத்துல பொதுவா மேசம் முதல் வீடு. ஆனா அவங்க லக்னம் இதுல எங்க இருக்கோ அந்த லக்னம் தான் அவங்களுக்கு முதல் வீடு. லக்னம் தான் அவங்களுக்கு முதல் வீடு. கன்னி லக்னமா தான் கன்னி தான் உங்களுக்கு 1வது வீடு. மிதுன லக்னமா தான் மிதுனம் தான் 1வது வீடு. அதுல மாற்றத்துக்கு கிடையாது. அப்ப இதுல என்ன அப்படின்னா, எந்த திசை ஆகாது அப்படின்னு ஒருத்தவங்களுக்கு முடிவு செய்யறப்ப, எந்த திசை ஆகாதுன்னு முடிவு செய்யறப்ப என்ன லக்னமோ அவர்கள் என்ன லக்னமோ, சர லக்னமா, பிற லக்னமா, உபய லக்னமா, அப்ப என்ன லக்னமோ, ஒருவேளை சர லக்னமாக இருந்தா அவங்களுக்கு 11ஆம் இடம் பாதகம்னு அர்த்தம். இப்ப எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க கன்னி லக்னமா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. கன்னி லக்னங்கிறது உபய லக்னம். அப்ப உபய லக்னமா இருந்தா 7ஆம் இடம் ஆகாதுன்னு அர்த்தம். அதுவே சிம்ம லக்னம் ஸ்திர லக்னம், அப்போ 9ஆம் இடம் ஆகாது. கடக லக்னம் சர லக்னம் 11ஆம் இடம் ஆகாது. அப்ப அந்த ஆகாத இடம் எதுவோ அந்த ஆகாத இடத்துடைய திசை ஆகாது. புரியுதுங்களா சார்? என்ன லக்னமோ அந்த லக்னத்துடைய பாதகஸ்தானம், அதுக்கு பேர் தான் பாதகஸ்தானம். அப்ப அந்த லக்னத்திற்கு பாதகஸ்தானத்தின் திசை ஆகாது. பாதகஸ்தானத்தின் திசை ஆகாது. 2வது விஷயம், அந்த பாதகஸ்தானத்துக்குன்னு ஒரு ஓனர் இருப்பார்ல சார், அதிபதி. உங்களுக்கு ஒரு ஓனர் இருக்காரு. அந்த பாதகஸ்தானத்துக்குன்னு ஒரு ஓனர் இருப்பார்ல சார், அவர் அந்த ஜாதகத்துல எங்க போய் நின்று இருக்காரோ அந்த திசை ஆகாது. நான் சொல்ற விஷயம் புரியுதுங்களா சார்? நான் சொல்ற விஷயம் புரியுதுங்களா சார் எல்லாருக்கும்? அவங்க லக்னம் எதுவோ அந்த லக்னத்திற்கு பாதகஸ்தானம் எது வருதோ அந்த பாதகஸ்தானத்துடைய திசை நமக்கு ஆகாது. இப்ப எக்ஸாம்பிள் கன்னி லக்னமா இருக்காங்க, அவங்களுக்கு 7ஆம் இடம் அப்படி, ஏன்னா அது உபய லக்னம்னா 7ஆம் இடம். அப்ப கன்னிக்கு இங்க இருந்து பாக்குறோம் 1 2 3 4 5 6 7 மீனம் தான் 7ஆம் இடமா வருது. அப்ப அந்த 7ஆம் இடத்துடைய திசை அப்படிங்கிறது வடக்கு ஆகாது. முதல் பாயிண்ட். 2வது விஷயம், அந்த இடத்துடைய அதிபதி யாரு? குரு பகவான். இந்த குரு பகவான் இந்த ஜாதகத்துல அவங்க ஜாதகத்துல எங்க இருக்காரோ அந்த திசை ஆகாது. இப்ப எக்ஸாம்பிள் குரு பகவான் சிம்மத்துல இருக்காருன்னா சிம்மத்துடைய திசை கிழக்கு, அந்த கிழக்கு திசையும் ஆகாது. வடக்கு மற்றும் கிழக்கு திசை ஆகாதுன்னு சொல்றேன். இப்ப யாருக்காவது டவுட்னா அவங்களுடைய ஜாதகத்தை கொடுங்க, அவங்க ஜாதகத்துக்கு எந்த திசை ஆகாது லைவா சொல்லுங்க. யார் சார் ஜாதகம் கையில வச்சிருக்கீங்க? ஜாதகம் கையில வச்சிருக்கவங்க மட்டும் வாங்க, யாரோ ஒருத்தவங்க வாங்க. விஜயன், சென்னை. சொல்லலாமா? சொல்லுங்க சார். சார் சிம்ம லக்னம். லக்னம் என்ன சார்? லக்னம் சிம்ம லக்னம். சிம்மம் லக்னம் சிம்ம லக்னம் போட்டேன் சார். அடுத்து சொல்லுங்க, கிரகத்தை சொல்லுங்க. கன்னியில் வந்து செவ்வாய் சனி. கன்னியில் செவ்வாய் சனி. துலாம் குரு. துலாமில் குரு.
விருச்சகத்துல வந்து சந்திரன். விருச்சகத்துல சந்திரன். தனுசுல கேது. தனுசுல கேது. மகரம்ல கேது. மகரம்ல கிரகம் இல்ல. கும்பம்ல சுக்கிரன். கும்பத்துல சுக்கிரன். கும்பத்துல சார். கும்பத்துல சார். கும்பம். கும்பத்துல சுக்கிரன். கும்பத்துல சுக்கிரன் சார். மகரம்ல கிரகம் கிடையாது. ஓகே. மீனம். மீனம்ல சூரியன் புதன். சூரியன் புதன். புதனத்துல ராகு. ரைட். ஓகே. இதுல சாருடைய ஜாதகத்தை பாருங்க. லக்னம் அப்படிங்கிறது சிம்ம லக்னம். தெளிவா கவனிங்க. அப்ப சிம்ம லக்னமாக இருக்கிற பட்சத்துல அந்த சிம்ம லக்னம் பாருங்க ஸ்திர லக்னம். அப்ப ஸ்திர லக்னமா இருந்தா 9ஆம் இடம் ஆகாதுன்னு சொல்லிட்டோம். ஜாதகத்துல 9ஆம் இடம் ஆகாது. அப்ப இதுல 9ஆம் இடம் சிம்ம லக்னத்துக்கு எதுன்னு பாக்குறோம்? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. மேசம் தான் 9ஆம் இடமா வருது. அப்ப இந்த 9ஆம் இடத்துடைய திசை எது? கிழக்கு. அப்ப கிழக்கு திசை ஆகாது. ஃபர்ஸ்ட் சார் ஜாதகம் தப்பு. ஏன் சார்? செவ்வாய் சுக்கிரன் புதன் இது 3 முக்கூட்டு கிரகம். 3 கட்டத்தை தாண்டி என்னைக்கு விடாது. சார் யார் சார் அது? பேர் சார் உங்க பேரு? கருப்பசாமி. ஒரே ஒரு நிமிஷம். இதெல்லாம் தேவையில்லாத கருத்து. யாருமே தேவையில்லாத விஷயங்களை பேசலாம். ஒரு சப்ஜெக்டா நான் என்ன சொல்லணும் அதை மட்டும் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா சார்? நீங்களே பாத்துக்கோங்க. ஒரே ஒரு கருப்பசாமி சார் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நான் சப்ஜெக்ட் என்ன பார்த்துருக்கேன். ஜாதக தப்பு ரைட்டுங்கிறது 2வது விஷயமா இருக்கட்டும். நம்ம இங்க பாக்குற விஷயத்தை மட்டும் பாருங்க. ஓகேங்களா சார்? அப்படின்னா வேற ஜாதகத்தை கொடுங்க, அதை பார்க்கலாம். இதுல பாருங்க லக்னம் அப்படிங்கிறது சிம்ம லக்னம். ஓகேங்களா சார்? சார் ஒரு நிமிஷம் சார். ஜாதகம் கரெக்ட் சார். சார் ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் சார். தவறா எடுக்க கூடாது. அவர் முக்கூட்டு கிரகம் அப்படின்றதுலயே தவறா சொல்றாரு. முக்கூட்டு கிரகங்கள் வந்து சூரியன் புதன் சுக்கிரன் செவ்வாய் சொல்றாரு. சொல்லுங்க சார். ஒரே ஒரு நிமிஷம். இங்க வந்து தேவையில்லாத கருத்தை பேசி வகுப்பை டைவர்ட் பண்ணாதீங்க. அப்படி இல்லாட்டி 2 பேரும் ஜாதகத்தை கழிச்சுட்டு வேற ஒன்று பேசலாம். உங்களுக்கு விருப்பம் இல்ல? விருப்பம் இல்லைன்னா நான் என்ன சொல்றேன்னா ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அதுக்கான இடம் இது கிடையாது. ஓகேங்களா? தயவு செய்து மற்றவங்களை நீங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. உங்களுடைய திறமைகளை காட்டுறதுக்கு வேற இடம் ரொம்பவே இருக்கு. இது வந்து வேற இடம். ஓகேங்களா சார்? அதுக்கான இடம் இது கிடையாது. நம்ம என்ன சப்ஜெக்ட் சொல்றோமோ சப்ஜெக்ட்ல உள்ள டவுட்டை கேளுங்க. அதுல தப்பு இதுல தப்புன்னு அதெல்லாம் நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கான இடம் இது கிடையாது. ஓகே. ஒண்ணு. அப்ப லக்னம் அப்படிங்கிறது சிம்ம லக்னம். அப்ப சிம்ம லக்னங்கிறது தரமா ஸ்திரமா உபயமான்னு பாக்குறோம். சிம்ம லக்னம் அப்படிங்கிறது ஸ்திர லக்னம். அப்ப ஸ்திர லக்னத்துக்கு 9ஆம் இடம் ஆகாது. அப்ப சிம்ம லக்னத்துக்கு 9ஆம் இடம் அப்படிங்கிறது மேசம்னு பார்த்தோம். மேசத்தோட திசை கிழக்கு அப்படிங்கிறது பார்த்தோம். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துடைய அதிபதி யாரு அப்படின்னா செவ்வாய் தான் இந்த இடத்துடைய அதிபதி. இந்த இடத்துடைய அதிபதி செவ்வாய். பாதக ஸ்தானத்துடைய திசை ஆகாதுன்னு பார்த்தோம். பாதக ஸ்தானத்துடைய திசை கிழக்கு. பாதக ஸ்தானத்துக்குன்னு அதிபதி இருக்கார்ல செவ்வாய், அவர் தான் பாதகாதிபதி. அவருக்கு பேர் தான் பாதகாதிபதி. அப்ப இந்த பாதகாதிபதி எங்க இருக்காரோ அந்த திசையை ஆகாதுன்னு சொல்றோம். அப்ப இந்த பாதகாதிபதியுடைய திசை அப்படிங்கிறது, பாதகாதிபதி எங்க இருக்காருன்னா அந்த செவ்வாய் கன்னியில இருக்காரு. கன்னியுடைய திசை அப்படிங்கிறதும் தெற்கு. அப்ப இந்த ஜாதகத்துக்கு கிழக்கு மற்றும் தெற்கு திசையில் ஆகாத திசைகள். புரியுதுங்களா இல்லைங்களா சார் எல்லாத்துக்கும்? பாதக ஸ்தானத்தின் திசை ஆகாது. அதே பாதக ஸ்தானத்துடைய அதிபதி எங்க போய் நின்று இருக்காரோ அந்த திசை ஆகாது. புரியுதுங்களா இல்லைங்களா சார்? புரியுது சார். ஓகே. அடுத்து அப்ப எந்த திசை ஆகாதுன்னு பார்த்துட்டோம். அப்ப எந்த திசை நமக்கு ஆகும்? இந்த ஆகாத திசை கண்டுபிடிக்கல யாருக்கா சந்தேகம் இருக்கிறவங்க வாங்க. எந்த திசை ஆகாது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுல சந்தேகம் இருக்கிறவங்க வாங்க. சார் இப்போ செவ்வாய் 2 வீடு இருக்குல்ல சார், நமக்கு 9ஆம் இடம் தானே பாதகம். ஓ அது ஓகே 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 புரியுது. 9ஆம் இடம் தானே பாதகம். ஓகே கரெக்ட் சார். தேங்க்யூ சார். தேங்க்ஸ். ஓகே. எனக்கு வந்து கிழக்கு திசையை நோக்கி தான். கிழக்கு திசை ஆகாது. ஃபர்ஸ்ட் ஆகாது சார். கிழக்கு திசை ஆகாது. சிம்ம லக்னம் யாராரோ உங்களுக்கு கிழக்கு திசை ஆகாது. அதே மாதிரி அவங்களுக்கு செவ்வாய் ஒரு விஷயம் சார் ஆகாது. நீங்க நோக்கி வீடியோ இருக்கலாம் ஆகாதுன்னு சொல்றேன் நான் உங்களுக்கு.
ஓகேங்களா சார்? சரிங்க அப்ப சார். அந்த அதுல செவ்வாய் எங்க அமர்ந்திருக்காரோ அந்த திசையும் ஆகும் ஃபர்ஸ்ட். அடுத்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது என்னன்னா, இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், எல்லாரும் மீட் பண்ணுங்க சார். தந்தையர்களோட பேசுங்க, மிச்ச பேர் எல்லாரும் மீட் பண்ணுங்க. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் பேடா ரிவ்யூ கொடுத்துருவாங்க சார் ஒரே ஒரு நிமிஷம் மீட் பண்ணுங்க சரி. அப்ப எந்த திசை ஆகாது அப்படிங்கறத பார்த்தோம். அப்ப எந்த திசை நமக்கு ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. எந்த திசை நமக்கு யோகத்தை கொடுக்கும் அப்படின்னா, எப்படி நம்ம வந்து பாதக ஸ்தானம் அப்படிங்கிறது நம்ம சொன்னோமோ, ஒரு லக்னத்துக்கு பாதக ஸ்தானம் அப்படிங்கிறது சொன்னோமோ, அதே மாதிரி நம்ம ஒரு இடத்துல எப்பயுமே ஒரு விஷயத்த என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வீடு அப்படின்னா, வீடு அப்படிங்கிறது கட்டணும் அப்படின்னாவே ஜோதிட ரீதியா நமக்கு 4ஆம் இடம் அப்படிங்கிறது எப்படி இருக்கோ அதை பொறுத்த உங்களுக்கு வீடு அப்படிங்கிறது அமையும். 4ஆம் இடம் என்றால் ஒரு இடத்திற்கு வீடு நிலம் அப்படின்னு அர்த்தம். 4ஆம் இடம் என்றால் வீடு நிலம். அதே மாதிரி கிரகத்துல ஒரு இடத்திற்கு சுக்கிரன் அப்படிங்கிறது வீடு. சுக்கிரன் அப்படின்னா வீடு. எப்பயுமே நம்ம ஒரு வீட்டுல 4 பேர் இருப்போம். யாருடைய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படிங்கிறதே ஒரு சந்தேகம். ஒரு இடம் வீடு அப்படின்னாவே வீடுனா சுக்கிரன். அதே மாதிரி ஒரு குடும்பத்துல மனைவி என்பவள் மனைவி என்றால், அப்போ ஒரு வீட்டுக்கு எப்பயுமே மனைவியுடைய யோகத்திற்கு தான் வீடு அப்படிங்கிறது கட்டணும். மனைவியோட யோகத்துக்கு தான் வீடுங்கிறது கட்டணும். அப்போ ஒரு வீடு கட்டுறதுன்னு ஒரு இடம் வாங்குறோம்னா அது மனைவி பேரில் பத்திரப்பதிவு செய்வதுதான் சிறப்பு. ஏன்னா மனைவியோட யோகத்துக்கு தான் வீடு கட்டணும். அப்ப அந்த பத்திரம் மனைவி பேரில் இருந்துட்டா மனைவிக்கு மட்டும் பார்த்தா போதும். வேற யாருக்குமே வீட்டுல 4 பேர் இருந்தாலும் சரி, 10 பேர் இருந்தாலும் சரி, யாருக்குமே பார்க்க தேவையில்லை. மனைவிக்கு, ஏன்னா மனைவி என்பது சுக்கிரன் வீடுங்கிறது. அப்ப மனைவிக்கு மட்டும்தான் பார்க்கணும். ஒருவேளை மனைவி பேர்ல பத்திரம் இல்ல, கணவர் பேர்ல இருக்கு, அப்ப அந்த பத்திரம் இருக்கிறதுக்காக கணவருக்கு பார்க்கணும், அடுத்து மனைவிக்கு கண்டிப்பா பார்க்கணும். என்ன சுக்கிரன் நாள். அப்ப ஒருவேளை மனைவி பேர்ல பத்திரம் தான் மனைவிக்கு மட்டும் பார்த்தா போதும், வேற யாருக்குமே பார்க்க தேவையில்ல. மனைவி பேர்ல பத்திரம் இல்லாமல் வேறவங்க பேர்ல இருக்கப்ப பத்திரம் யார் பேர்ல இருக்கோ அவங்களுக்கும் அந்த யோகமான திசையான்னு பார்க்கணும், பிளஸ் மனைவிக்கும் பார்க்கணும். இப்ப இதுல இப்ப வீடு அப்படிங்கிறது எப்படி நம்ம சுக்கிரன்னு சொன்னோமோ அது மாதிரி பாவத்துல 4ஆம் பாவம் என்றால், 4ஆம் பாவம் என்பது நமக்கு வீடு நிலம் அப்படின்னு அர்த்தம். அப்ப 4ஆம் இடம் தான் நமக்கு, ஒரு 4ஆம் இடத்தை சார்ந்துதான் அவங்களுக்கு வீடு நிலம் எல்லாமே. அப்ப ஒருத்தவங்க லக்னம் என்ன லக்னமோ அவங்களுக்கு 4ஆம் இடத்து திசை யோகத்தை கொடுக்கும். எல்லாம் எழுதுக்குங்க. லக்னம் என்ன லக்னமோ, இப்ப மேச லக்னமா அவங்களுக்கு 4ஆம் இடம் கடகம். அப்ப 4ஆம் இடம் அப்படிங்கிறது அவங்களுக்கு 4ஆம் இடத்து திசை யோகத்தை முதல் பையன். 2வது விஷயம், 4ஆம் இடத்து அதிபதி யாரோ அவர் எங்க போய் நின்றுக்காரோ அந்த திசை யோகம். 4ஆம் இடத்து திசை அப்படிங்கிறது யோகத்தை கொடுக்கும். அதே போல 4ஆம் இடத்து அதிபதி நின்ற திசையும் நமக்கு யோகத்தை கொடுக்கும். இப்ப யாராவது ஒருத்தவங்க ஒரு ஜாதகத்தை கொடுங்க, அவங்களுக்கு பார்க்கலாம் யோக திசை என்னன்னு. சார் ஈஸ்வரன் சேலங். ஈஸ்வரன் சார் கொடுங்க. சார் ரிஷப லக்னங்க. ரிஷப லக்னம். ஆமாங்க சார். ரிஷப லக்னம். லக்னத்துல ராகுங்க சார். லக்னத்திலே ராகு. கன்னியில சுக்கிரன் செவ்வாய்ங்க சார். சுக்கிரன் செவ்வாய். கன்னியில சுக்கிரன் செவ்வாய். ஆமாங்க சார். விருச்சிகத்துல சூரியன் புதன் குரு கேதுங்க சார். சூரியன் புதன் குரு கேதுங்க சார். துலாத்துல சனிங்க சார். துலாம்ல சனி. ஆமாங்க சார். அதாங்க சார். இன்னொரு கிரகம் வரணுமே சார். சார் விருச்சத்துல சூரியன் புதன் குரு கேதுங்க சார். கேதுங்க. துலால சனிங்க சார். கண்ணில சந்திரன் எங்க சார்? சந்திரன் எங்க சார்? சந்திரன் மேசங்க சார். மேசங்க சாரி மேசத்துல சந்திரன். ஓகே. அப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா சாருடைய லக்னம் அப்படிங்கிறது ரிஷப லக்னம். அப்ப 4ஆம் இடத்து திசை யோகத்தை கொடுக்கும்னு சொன்னோம். அப்ப 4ஆம் இடம் எது ரிஷப லக்னத்திற்கு? 1 2 3 4. 4ஆம் இடம் அப்படிங்கிறது சிம்மம். சிம்மத்துடைய திசை கிழக்கு. அப்ப கிழக்கு திசை ஃபர்ஸ்ட் யோகத்தை கொடுக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது ஒரு விஷயம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா,
இதே ஜாதகத்துக்கு 2ஆம் விஷயம் என்னன்னா, இந்த இடத்தோட அதிபதி யாரு? சூரியன். அவர் நின்ற திசையை நமக்கு யோகத்தை கொடுக்கும். இதுல சூரியன் அப்படிங்கிறது எங்க இருக்காரு அப்படின்னா விருச்சகத்துல இருக்காரு. அப்ப விருச்சகத்துடைய திசை அப்படிங்கிறது வடக்கு. அப்ப கிழக்கு மற்றும் வடக்கு திசை யோகத்தை கொடுக்கும். புரியுதுங்களா இல்லைங்களா சார்? சார் புரியுதுங்களா சார்? இந்த ஜாதகம் யார் சார் கொடுத்தது? புரியுதுங்க சார். சார் ஈஸ்வரன் சார். சேலம். புரியுதுங்க ஈஸ்வரன் சார். புரியுதுங்களா சார்? புரியுதுங்க சார். புரியுதுங்க சார். அப்ப ஒருத்தவங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய திசை அப்படிங்கிறது 4ஆம் இடத்து திசை யோகத்தை கொடுக்கும். அப்ப 4ஆம் இடத்து அதிபதி நின்ற திசையும் யோகத்தை கொடுக்கும். ஓகே, இதுல யாருக்காவது புரியாதவங்க இருக்கீங்களா சார்? ஜாதகம்னா என்னன்னு தெரியாதுன்னு சொன்னீங்களா சார்? அவங்களுக்கு புரியுதுங்களா சார்? யோக திசை எப்படி கண்டுபிடிக்கணும், பாதக திசை எப்படி கண்டுபிடிக்கணும் புரியுதுங்களா சார்? புரியுது சார். சூப்பர் சார். வேற யாராவது அவங்க ரொம்ப பேர் சொன்னீங்களே ஜாதகம் நான் எனக்கு தெரியாது சார் அப்படின்னு சொன்னீங்களே, அவங்களுக்கு எல்லாம் புரியுதுங்களா சார்? ஜோதிடம்னா என்னன்னு தெரியாம வந்தீங்களா? ஓகே, அப்ப யோக திசை கண்டுபிடிக்கிறது பாதக திசை கண்டுபிடிக்கிறது யாருக்கா சந்தேகம் இருக்குங்க? சூப்பர் சார். பாதகாதிபதிக்கும் சூப்பர் சார், யோகாதிபதிக்கும் சூப்பர் சார். ஓகே, இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா சார், இதுக்கு முன்னாடி ஒரு ஜாதகம் கொடுத்தீங்களா சார்? சிம்ம லக்னத்துக்குரிய ஜாதகம். அவங்க வாங்க சார். சார் சிம்ம லக்னம்னு ஒரு ஜாதகம் கொடுத்தீங்களா சார்? சார் ஒரே ஒரு டவுட்டுங்க சார். சொல்லுங்க சார். ஹலோ சார் சொல்லுங்க சார். சார் இப்ப சர லக்னம் ஸ்திர லக்னம், இப்ப ஸ்திர லக்னம்னா 9 சொல்லிட்டீங்க சார். ஓகே, எல்லா ஸ்திர லக்னத்துக்கும் 9 தான் வருங்களா? எல்லா ஸ்திர லக்னத்துக்கு 9, எல்லா சர லக்னத்துக்கு 11, எல்லா உபய லக்னத்துக்கு 7. ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ. ஓகே, இதுக்கு முன்னாடி சிம்ம லக்னம் அப்படின்னு ஒருத்தர் ஜாதகம் கொடுத்தீங்களா சார்? அது மட்டும் கொடுங்க, ஏன்னா அதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்ப்போம். யார் சார் கொடுத்தது? இல்லாட்டி வேற ஒருத்தவங்க யாராவது ஒருத்தவங்க ஒரு ஜாதகத்தை கொடுங்க. புதுசா யாராவது ஒருத்தவங்க ஒரு ஜாதகத்தை. ரிஷப லக்னம். ரிஷப லக்னம் சார். ரிஷப லக்னம் இப்பதான் பார்த்தோம் சார். ஓகே சார். கொஞ்சம் தயவு செய்து எல்லாரும் மீட் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் தயவு செய்து எல்லாரும் மீட் பண்ணுங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் சார். சொல்லுங்க ஐயா. சார் ஒரே ஒரு நிமிஷம், எல்லா பேரும் தயவு செய்து மீட் பண்ணுங்க. யாரோ ஒருத்தர் மட்டும் பேசுங்க. சொல்லுங்க சார். இப்ப சொல்லுங்க. எந்த சிம்ம லக்னம் ஐயா? சொல்லுங்க சார், உங்க நேம் சொல்லுங்க சார். எழிலரசன் ஐயா. எழிலரசன் சார். சொல்லுங்க சார். சிம்ம லக்னம். சிம்ம லக்னம் 2ல சந்திரன், 2ல சந்திரன், 3ல செவ்வாய் சனி வக்ரம், செவ்வாய் சனி, 4ல கேது, 4ல கேது, 5ல குரு, 5ல குரு, 9ல சூரியன் புதன் சுக்கிரன். 9ல சூரியன் புதன் சுக்கிரன். சுக்கிரன் புதனும் சூரியன் புதன் சுக்கிரன். ஆமாங்க ஐயா. 10ல ராகு, ராகு 10ல ராகு, 11ல மாந்தி. ஓகே ஓகே சார். இப்ப இதுல பாத்தீங்கன்னா சாருடைய ராசி ஃபர்ஸ்ட் எந்த திசை ஆகாதுன்னு ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். இதுல மட்டும் இந்த ஜாதகத்துக்கு மட்டும் கொஞ்சம் தெளிவாக கவனிங்க. லக்னம் அப்படிங்கிறது திரலக்னம். திரலக்னத்துக்கு 9ஆம் இடம் ஆகாது அப்படின்னு சொல்லி, அப்ப இதுல 9ஆம் இடம் சிம்மத்துக்கு 9ஆம் இடங்கிறது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 மேட்ச் தான் 9ஆம் இடம். அப்போ 9ஆம் இடத்து திசை அப்படிங்கிறது கிழக்கு. அப்ப கிழக்கு திசை ஃபர்ஸ்ட் ஆகாது. அடுத்த பாயிண்ட் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த இடத்துடைய அதிபதி யாருன்னா செவ்வாய். இந்த செவ்வாய் எங்க போய் நின்றுருக்காரோ அந்த திசை ஆகாது. இதுல பாருங்க, செவ்வாய் எங்க நின்றுருக்காருன்னா துலாம்ல நின்றுருக்காரு. துலாமுடைய திசை அப்படிங்கிறது மேற்கு திசை. அப்ப மேற்கு திசையும் ஆகாது, கிழக்கு திசையும் ஆகாது, மேற்கு திசையும் ஆகாது. அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இதுல எந்த திசை ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம். 4ஆம் இடத்து திசை யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு நமக்கு. அப்ப லக்னம் அப்படிங்கிறது சிம்ம லக்னம். இந்த லக்னத்திற்கு 4ஆம் இடம் அப்படிங்கிறது 1, 2, 3, 4. விருச்சகமே 4ஆம் இடம். அப்ப விருச்சகத்துடைய திசை அப்படிங்கிறது என்னன்னா வடக்கு. வடக்கு திசை யோகத்தை கொடுக்கும் ஃபர்ஸ்ட். அடுத்த பாயிண்ட் என்னன்னா, இந்த இடத்துடைய அதிபதி எங்க போய் நின்றுருக்காரோ அந்த திசை யோகத்தை கொடுக்கும். அப்ப இந்த இடத்துடைய அதிபதி யாரு?
செவ்வாய் செவ்வாய் எங்க இருக்காரு? துலாம்ல இருக்காரு. துலாமுடைய திசை மேற்கு. இதுல பாருங்க, வடக்கு மற்றும் மேற்கு திசை யோகத்தை கொடுக்கும், அதே போல கிழக்கு மற்றும் மேற்கு திசை பாதகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி. அப்ப ஒரே திசை யோகத்தையும் கொடுக்குது, அதே திசை பாதகத்தையும். அப்ப ஒரே திசை யோகத்தையும் கொடுத்து அதே திசை பாதகத்தையும் கொடுத்தால் அந்த திசையை பாதக திசையாகத்தான் எடுத்துக்கணும், யோக திசையை எடுத்துக்கூடாது. அப்ப இந்த ஜாதகருக்கு வடக்கு திசை மட்டும்தான் யோக திசை, கிழக்கு மற்றும் மேற்கு திசை பாதக திசை, தெற்கு திசை என்பது நடுநிலை திசை. அப்ப எக்காரணத்தை கொண்டு ஒண்ணு யோக திசையான வடக்கு பார்த்து இடம் வாங்கணும், வடக்கு பார்த்து வீடு கட்டணும். அப்படி இல்லையா நடுநிலை திசையான தெற்கு பார்த்து வீடு கட்டணும், தெற்கு பார்த்து இடம் வாங்கிக்கணும். ஆனா எக்காரணத்தை கொண்டும் பாதக திசையான கிழக்கு திசையிலும் மேற்கு திசையை பார்த்து வாங்கவும் கூடாது, வீடும் கட்டணும். புரியுதுங்களா சார் எல்லாத்துக்கும்? புரியுது ஐயா, புரியுது ஐயா. ஆனா இப்ப எனக்கு வீடு அமைஞ்சு வந்து மேற்கு பார்த்த மாதிரி தான் வாசப்படி, கிழக்கு பார்த்து ஐயா. கண்டிப்பா அமைக்கணும். உங்களோட ஜாதகம், உங்களோட மனைவியோட ஜாதகத்தை தானே பார்க்கணும். ஓகேங்களா? அவங்களுக்கு அவங்களுடைய மனைவி ஜாதகம் தான். ஓகேங்களா சார்? புரியுது புரியுது. அப்புறம் எல்லாம் அப்புறம் வீடு எல்லாம் கட்டணும் மனைவி. அதான் முதல்ல கேட்கணும், மனைவி என்பவர் சுக்கிரன், ஒரு வீடுன்னா சுக்கிரன், மனைவியோட ஜாதகத்தை பார்க்கணும். ஓகே. இப்ப இந்த யோக திசை எது, பாதக திசை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறதுல சந்தேகம் இருக்கிறவங்க மட்டும் வாங்க சார். இல்லையா? அப்புறம் நம்ம வீடு ஐயா கேள்வி கேட்கலாங்களா? கேட்கலாங்களா? அப்புறம் நம்ம வீடு கட்டுறதுக்குன்னு ஒரு ஜாதகம் வந்ததுன்னா மனைவி மட்டும் தான் பார்க்கணும்ல, கணவனோ? நான் என்ன சொல்றேன்னா, உங்களோட ஜாதகத்துல வீடு கட்டுறதுக்கு யோகம் இருக்கான்னு பார்க்கலாம். திசை எந்த திசையில மனை அமைக்கணுங்கிறது மனைவிக்கு தான் பார்க்கணும்னு சொல்றேன். வீடு கட்டுறதுக்கு. ஆமா, சரிங்க சரிங்க. நன்றி நன்றி ஐயா. ஐயா ஒரே நன்றி. சொல்லுங்க சார். ஐயா எனக்கு இப்ப ரிஷப லக்னம் அப்ளை நீங்க சொன்ன மாதிரி அவருக்கு கிழக்கு திசை ஆகும்னு சொல்லிட்டீங்க, கரெக்ட். மனைவிக்கு வந்து ரெண்டு பேத்துக்கும், அதாவது ரெண்டு பேத்துக்கும் காமனா எந்த திசை அமைஞ்சிருக்கோ அந்த திசையை தான் பார்க்கணும். ஆனா வீடு கிழக்கு திசை கட்டி இருக்கு சார். மனைவிக்கு உங்களுக்கு எந்த திசை ஆகுமோ அந்த திசையை தான் பார்க்கணும். ஓகே ஓகேங்க, அவ்வளவுதான். ரெண்டு பேரும் காமனா எந்த திசையோ அந்த திசையை தான் பார்க்கணும். உங்க பேர்ல இடம் இருந்தா அப்படி, இல்லாட்டி மனைவி பேர்ல இடம் இருந்தா பிரச்சனை இல்லை, மனைவிக்கு மட்டும் பார்த்தா போதும். ஓகே ஓகே ஓகேங்க, சரி ஓகே. ஐயா இன்னொரு கேள்வி ஐயா. சார் சொல்லுங்க. அப்படியே நம்ம சொல்லுங்க, ஒரு நபருக்கு கல்யாணம் ஆகாததுக்கு முன்னாடியே ஒரு தனி நபர் திருமணம் ஆகாததுக்கு ஒரு வீடு கட்டுறாருன்னா அப்படி அது எப்படி பாக்குறது? வீட்டுக்கு தனிநபர் அதுக்கு முன்னாடி பாக்குறாரு அப்படின்னா இதெல்லாம் பார்க்க முடியாது சார். ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கங்க. அப்போதைக்கு அவங்களுடைய வீட்டுல பிரதானமாக யாரு இருக்கா? இப்ப எக்ஸாம்பிள் கூட்டு குடும்பமா இருக்கும். அப்ப பிரதானமான சுக்கிரன் யாரு? அம்மா தான். அப்பா வந்து சூரியன், அம்மா சந்திரன் அப்படின்னு இருந்தாலும் அதுல கணவன் மனைவி பிரதானமா யாரு இருக்காரு? அம்மாவுக்கு தான் பார்க்கணும். ஓகேங்களா சார்? அம்மாவே இல்ல அப்படின்னா என்ன பண்றது சார்? அம்மாவே இல்ல சார், எதுவுமே இல்லைன்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது சார். அதுக்கெல்லாம் கேள்வியே கேட்க முடியாதுல்ல. எதுவுமே இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? அம்மாவே இல்ல, எதுவுமே இல்லைன்னா ஆகல. அப்ப எதுவுமே இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாதுல்ல. ஒரு தனி நபர் ஒரே நிமிஷம் இருந்தா தான் பார்க்கணும். இல்லாட்டி என்ன சார் பண்ண முடியும்? சாப்பாடு இருந்தா தான் சாப்பிட முடியும். சாப்பாடு இல்லைன்னா சும்மா வேற ஜாதகத்துல எதுவும் பண்ண முடியும்? அதெல்லாம் ஒண்ணு முடியாது. ஏன்னா இந்த மாதிரி ஜாதகம் வருது ஐயா, அதனால தான் கேக்குறேன். நான் என்ன சொல்றேன், இருந்தா தான் சார் பார்க்கணும். இல்லாத எப்படி சார் பார்க்கணும்? அப்பா அம்மா இருந்து கணவன் மனைவி இருந்தாலும் அம்மாவோட ஜாதகத்தை தான் பார்க்கணும். அவங்க தானே பிரதானம். இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது சார். சரிங்க, தேங்க்யூ. ஓகே, வேற யாராவது இப்ப நடந்த வந்து யோக திசை பாதக திசை கண்டுபிடிக்கல சந்தேகம் இருக்கிறவங்க வாங்க. ஏதாவது புரியுதுங்களா சார்? ஐயா நல்லா புரியுது ஐயா, நல்லா தெளிவா இருந்த ஐயா. ஓகே. ஓகே, இந்த தொழில்முறை வாஸ்து முன்னோட்ட வகுப்பை பொறுத்தளவு வகுப்பு அப்படிங்கிறத நிறைவு செஞ்சுப்போம். நம்ம முதலே சொன்ன மாதிரி இந்த வகுப்பு அப்படிங்கிறது ஸ்டார்டிங்ல நம்ம ஆரம்பிக்கும் பொழுது சொன்ன மாதிரி வகுப்பு அப்படிங்கிறது மே 6ஆம் தேதி, அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை, வர செவ்வாய்க்கிழமை நம்ம வகுப்பு அப்படிங்கிறது தொடங்குது. 6/5/2025 செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது நம்ம வகுப்பு தொடங்குது. இந்த தொழில்முறை வாஸ்து முன்னோட்ட வகுப்பை பொறுத்தளவு சில விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம ஷேர் பண்ணணும். அப்படின்னா இந்த வகுப்பு அப்படிங்கிறது வாரத்துல வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் 4 நாள் வகுப்பு தொடங்குறது மட்டும் செவ்வாய்க்கிழமை தொடங்கும். மிச்சப்படி வகுப்பு அப்படிங்கிறது வாரத்துல வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் 4 நாளும் இப்ப நடக்கிற மாதிரி இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரையும் உங்களுக்கு இப்ப ஜூம் மீட்டிங்ல நடக்கிற மாதிரி நடக்கும்.
இந்த வகுப்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மொத்தம் 15 நாட்கள் வகுப்பு அப்படிங்கிறது நடக்கும். இது ஒரு தொழில்முறை வாஸ்து வகுப்பு. அப்ப நம்ம படித்து முடித்த உடனே ஒரு தொழிலா பண்றாலும் A to Z அடிப்படையில் இருந்து ஒரு வாஸ்துனா என்ன அப்படிங்கிறதுல இருந்து ஒரு எந்த மனையை ஒரு மனையை தேர்வு செய்வது எப்படி, ஒரு மனையை வாங்குவது எப்படி, அந்த மனையில வந்து யாரு பேர்ல பத்திரம் பதிவு செய்யணும், அது எப்படி ஜோதிட ரீதியா அவங்க பத்திரம் பதிவு செய்யறதுக்கு அவங்களுக்கு யோகம் எப்படி இருக்கணும், என்னைக்கு பூமி பூஜை போடணும், எப்படி போடணும், அதே மாதிரி வந்து ஜாதகம் இல்லாதவங்களுக்கு என்ன செய்யணும், அடுத்து ஒரு அறைகள் அப்படிங்கிறது ஒரு அறைகளும் அப்படிங்கிறது எப்படி அமைக்கணும், ஒரு வீட்டுக்கு மனை பொருத்தம் குழி பொருத்தம் அப்படிங்கிறது எப்படி பார்க்கணும், வீட்டுக்கு பிளான் டிராயிங் எப்படிங்க போடணும், கட்டின வீட்டுக்கு எப்படி பார்க்கணும், புதுசா கட்ட போற வீட்டுக்கு எப்படி பார்க்கணும், ஒரு வீட்டை பாக்குறோம் அந்த வீட்டுல என்ன பிரச்சனை இருக்கு வாஸ்து ரீதியாக, அப்ப வாஸ்து ரீதியாக என்ன பிரச்சனை இருந்தாலும் எது மாதிரியான பிரச்சனைகள்லாம் அவங்க சந்திச்சிருப்பாங்க. அப்ப நம்ம அதை எவ்வாறு சரி செய்வது, கட்டின வீடு புதுசா கட்ட போறோம் ஒரு வீட்டுக்கு எப்படி மனை பொருத்தம் குழி பொருத்தம் பார்த்து அந்த வீட்டை அமைப்பது அப்படிங்கிற விஷயங்கள் A to Z ஒரு வாஸ்து ரீதியாக ஒரு அபார்ட்மெண்டா இருந்தாலும் தொழில் நிறுவனமாக இருந்தாலும் அனைத்து இடங்களும் காலி இடமாக இருந்தாலும் சரி ஒரு கட்டிடம் சார்ந்த அனைத்து இடத்திற்கும் ஒரு வாஸ்து அப்படிங்கிறது எப்படி பார்க்கணும் அப்படின்னு ஒரு முழுமையான ஒரு வகுப்பு. இது படித்து முடித்தீங்கன்னா உயர்நிலை உச்சநிலை அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு முழுமையான ஒரு தொழில் முறையா ஒரு வாஸ்து வகுப்பு அப்படிங்கிறது நடைபெறும். மொத்தம் 15 வகுப்புகள் நடைபெறும். முதலே சொன்ன மாதிரி வாரத்துல வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் 4 நாள் இரவு 8 மணிலிருந்து 10 மணி வரையும் 15 வகுப்புகள் நடைபெறும். இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிளாஸ்க்குரிய வீடியோ அப்படிங்கிறது மறுநாள் காலையில வந்துடும். இன்கேஸ் நீங்க முதல் நாள் அட்டன் பண்ண முடியலன்னா மறுநாள் அப்படிங்கிறது நீங்க வீடியோ அப்படிங்கிறது நீங்க பாத்துக்கலாம். அது உங்களுக்கு லைஃப் லாங்கா இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் நம்ம தனிப்பட்ட முறையில அனுப்பிச்சிடுவோம், குரூப்ல ஷேர் பண்ணிடுவோம். அது உங்க லைஃப் லாங்கா இருக்கும். பிளஸ் உங்களுக்கு புக்ஸ், சர்டிபிகேட்டு, கிளாஸுடைய PDF ஃபைல்ஸ் எல்லாமே வந்துடும். இந்த வகுப்புடைய கட்டணம் அப்படிங்கிறது 5000 ரூபாய். இது நீங்க ஒரே தவணையா பேமெண்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம், அல்லது 2 தவணையாக பேமெண்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஒரு பேமெண்ட் கட்டிட்டு இணைந்து கொள்ளலாம். மீதி அமௌண்ட் அப்படிங்கிறது கிளாஸ் தொடங்கினதுக்கு அப்புறம் இடையில பேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். இப்ப நடக்க போற இந்த தொழில்முறை வாஸ்து வகுப்புகள் ரீதியா ஏதாவது சந்தேகங்கள் இருக்கிறவங்க வாங்க. வகுப்புல யாருக்காவது சந்தேகங்கள் இருக்குங்களா சார்? இருக்கிறவங்க பேசுங்க. ஓகே, நம்ம வகுப்பு அப்படிங்கிறது மே 6ஆம் தேதி தொடங்குது. அன்னைக்கு நான் சந்திப்போம். வகுப்புல இணையணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க கீழே ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்கு என்னுடைய நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்க வகுப்புல இணைந்து கொள்ளலாம். அல்லது உங்களுக்கு இப்பயே வகுப்பு முடிஞ்ச உடனே உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு லிங்க் வரும், வகுப்புல இணைந்து கொள்றவங்க கிளிக் பண்ணி இணைந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இணையணும்னு விருப்பப்படுறவங்க மட்டும் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்ம வகுப்பு அப்படிங்கறத இணைந்து கொள்ளலாம். நம்ம இப்போதைக்கு வகுப்பு அப்படிங்கறத நிறைவு செஞ்சுக்கலாம். இது போன்ற அற்புதமான தருணத்துல மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அஸ்ட்ரோ சதீஷ்குமார். மீண்டும் மே 6ஆம் தேதி நம்ம வகுப்புல சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அஸ்ட்ரோ சதீஷ்குமார். இறைவழி செல்வோம், வாழ்வில் வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் சார். நன்றி, வணக்கம் சார். நன்றி சார். நன்றி சார். நன்றி நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி சார். நன்றி நன்றி.